பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய், பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டுமே, ஆண்டவரை துதிக்க வேண்டுமே, ஆராதனை செய்ய வேண்டுமே, நம் ஆண்டவரை துதிக்க வேண்டுமே. பயத்தோடும் பக்தியோடும் முழங்காலில் நின்று முழு மனதோடு, முழங்காலில் நின்று முழு மனதோடு மன்னவரை நினைக்க வேண்டுமே, மனதார துதிக்க வேண்டுமே, மன்னவரை நினைக்க வேண்டுமே, மனதார துதிக்க வேண்டுமே. பயத்தோடும் பக்தியோடும் யோசேப்பை போல தேவனுக்கு பயந்து, யோசேப்பை போல தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டுமே, பாவத்தை வெறுக்க வேண்டுமே, பரிசுத்தமாய் வாழ வேண்டுமே, பாவத்தை வெறுக்க வேண்டுமே. பயத்தோடும் பக்தியோடும் யோபுவை போல எல்லாமே இழந்தாலும், யோபுவை போல எல்லாமே இழந்தாலும் தேவனை துதிக்க வேண்டுமே, கர்த்தரை உயர்த்த வேண்டுமே, தேவனை துதிக்க வேண்டுமே, கர்த்தரை உயர்த்த வேண்டுமே. பயத்தோடும் பக்தியோடும் மோசேயைப் போல தேவனின் வீட்டில், மோசேயைப் போல தேவனின் வீட்டில் உண்மையாய் இருக்க வேண்டுமே, இந்த உலகத்தை வெறுக்க வேண்டுமே, உண்மையாய் இருக்க வேண்டுமே, இந்த உலகத்தை வெறுக்க வேண்டுமே. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய், பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டுமே, ஆண்டவரை துதிக்க வேண்டுமே, ஆராதனை செய்ய வேண்டுமே, நம் ஆண்டவரை துதிக்க வேண்டுமே. பயத்தோடும் பக்தியோடும்
யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜோயல் chapter 2 verse 20. Fear not, O land, be glad and rejoice, for the Lord has done marvelous things என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, புதிய மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிலைமை அஞ்சாதே, மகிழ்ந்து கலிகூரு, ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்னவென்று சொன்னால், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். போனமான நம்ம பார்த்து ஆண்டவர் சொன்னார், மனமகிழ்ச்சியாயிரு, அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன பண்ணுவார், அருளை செய்வார். ஆனால் இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, மகிழ்ந்து கலிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன பண்ணுவார், செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் பின்னணியை நாம் வாசித்து பார்ப்போமானால், இந்த அதிகாரத்தின் முதல் அதிகாரத்திலிருந்து முடிவு வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போமானால், இஸ்ரவேல் தேசம் யூதா தேசத்திலே பஞ்சம் வறட்சி காணப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த பஞ்சம் வறட்சி வருவதற்கு காரணம், தேசத்திலே ஜனங்களின் பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் அங்கே என்ன பண்ணுகிறார், வறட்சியை, பஞ்சத்தை என்ன பண்ணுகிறார், அனுப்புகிறார். ஆனால் அதே வேளையிலே, அந்த அதிகாரத்தை முடிக்கிற வேளையிலே, வறட்சியிலே பஞ்சத்திலே ஆரம்பித்ததன் அந்த அதிகாரம் முடிவிலே செழிப்பிலே முடிவடைகிறதை பார்க்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உற்சாகமாக தட்டுங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வருஷத்தை துவக்குகிறதான வேளையிலே பலவிதமான நெருக்கங்களோடு, கவலைகளோடு, கஷ்டங்களோடு, கண்ணீரோடு நீங்கள் அந்த வருஷத்தை நீங்கள் துவக்கி இருக்கலாம். ஆனால் வருஷத்தின் இறுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா வறட்சிகளையும், எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்திற்குள்ளாக கொண்டு செல்ல போகிறார். அதற்கு அடையாளமாகத்தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல, நீ மனமகிழ்ச்சியாயிரு, நான் உனக்கு பெரிய காரியங்களை என்ன பண்ணுவேன், செய்ய போகிறேன். அப்படியான அர்த்தம் என்ன, நம்முடைய வாழ்க்கையிலே பயப்படக்கூடிய காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கலாம், நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம். கடந்த 10 மாதங்களாக கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, இங்கு மகிழ்ந்து கலிகூரு, கர்த்தர் என்ன பண்ணுவார், பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி, கர்த்தருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமானால், நாம் நம்முடைய பாவங்களை இந்த சமூகத்தில் வந்திருக்கிற நாம் என்ன பண்ண வேண்டும், அறிக்கையிட வேண்டும். பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் அனுமதித்த அந்த வறட்சி, அந்த பற்றாக்குறை போன்றவைகளை அன்றைக்கு தேவ ஜனங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பற்றாக்குறையோடு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வறட்சியோடு நம்முடைய பாவத்தின் நிமித்தம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால், இன்றைக்கு நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவோமானால், இந்த 11வது மாதத்திலும், வருகிற 12வது மாதத்திலும், வருகிற புதிய ஆண்டிலும் தேவன் நம்மை என்ன பண்ண முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் உண்டு. அந்த அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசாரியர்கள் அழுகையோடு வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்கள் நாட்டுக்கு, அந்த ஜனத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணினாருங்க, தேச சேமத்தை கொடுத்தார். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேசமே பயப்படாதே என்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டது. இன்னைக்கு தேசத்துல, நம்முடைய நாட்டில் நடைபெறுகிற காரியங்களை பார்த்தப்பா பயப்படக்கூடிய அளவுக்கு பல காரியங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, நடைபெற்றுக் கொண்டு. எங்க பார்த்தாலும் லஞ்சம் என்ன பண்ணிட்டு, ஒவ்வொரு அதிகாரியா, முன்னாள் அமைச்சர், இன்னார் அமைச்சர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க, பிடிச்சி போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்ப்போம்னா, மழையினாலே, வெள்ளத்தினாலே ஜனங்கள் பல இடங்களில் என்ன பண்ணி இருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேசத்திலே பார்ப்போமானால், தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே பார்ப்போமானால், தேசத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பயப்படக்கூடிய காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேசத்திலே குடியிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்திலே என்னதான் பலவிதமான காரியங்கள் நடைபெற்றாலும் நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம்முடைய கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை என்ன பண்ண போகிறார், செய்ய போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய வேண்டுமானால், இங்கே தேவனுடைய ஆசாரியர்கள் செய்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய ஜனங்கள் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறது மாத்திரமல்ல,
12ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னால் அங்கே யோவேல் தீர்க்கதரிசி அங்கே அந்த ஜனங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் இடத்திலே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் அவர் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறார். மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிற ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்துள்ளார். அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவன் பஞ்சத்தை அவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் வறட்சி பஞ்சம் வந்துட்டுங்க. அந்த ஜனங்கள் தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு கூட என்ன இல்லையா, போஜன பலியும் பான பலியும் செலுத்துவதற்கு கூட அந்த ஜனங்களால் என்ன பண்ண முடியல. அப்படியான கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த ஜனங்கள் அந்த அளவுக்கு வறுமையிலும் கஷ்டத்திலும் நெருக்கத்திலும் பாடுகளிலும் கவலைகளிலும் கண்ணீரிலும் இருந்தாங்க. நான் உங்களுடைய நிலைமை என்னுடைய நிலைமை அப்படி இல்லையே. இல்ல போன வாரம் நம்ம அறுப்பின் பண்டிகை ரொம்ப கிராண்டா என்ன பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும். எல்லாரும் கர்த்தருக்கு என்று மனமோந்து நம்ம என்ன பண்ணணும், கொடுத்தோம். நம்மால் முடிந்ததை பெரியதோ சிறியதோ முக்கியமல்ல, அதிகமோ குறைவோ முக்கியமல்ல, நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் பாவத்தின் நிமித்தம் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கு கூட அவர்களிடத்தில் என்ன இல்லை, வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது போஜன பலி. அதோடு மாத்திரமல்ல, அருமையான பான பலிகளை செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தையும் தந்தருள்வார் என்று சொல்லப்படுது. அப்படியானால் அந்த ஜனங்கள் இடத்துல போஜன பலி பான பலி செலுத்துவதற்கு என்ன இல்லை, வழி இல்லை. அப்பொழுதுதான் தேவனுடைய மனுஷனாகிய யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் உபவாசத்தோடு என்ன பண்ணீங்க வாங்க, உண்ணா நோன்பு இருந்து நீங்க வாங்க, அழுகையோடு வாங்க, புலம்பலோடு வாங்க, முழுமையத்தோடு வாங்க, வந்து நீங்க கர்த்தரிடத்துல திரும்பி உங்கள் பாவங்கள் அதோடு நீங்க விட்டுறதங்க. நீங்க என்ன பண்ணணும்னா உங்கள் இருதயத்தை கிடைக்கிற பழைய ஏற்பாட்டு நாட்களில் அந்த ஜனங்கள் உபவாசம் என்று சொன்னா ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தலைக்கு என்ன பூசாம அவங்க பார்த்தாலே சொல்லிடலாம் இவங்க என்ன பண்றாங்க, உபவாசம் இருக்கிறாங்க, இவங்க உண்ணா நோன்பு இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க யோவேல் தீர்க்கதரிசி மூலம் தேவன் சொல்கிறார், அந்த ஜனங்களை பார்த்து நீங்க பாவம் செய்தீர்கள், அதன் நிமித்தம் கர்த்தர் தேசத்தில் வறட்சியை பற்றாக்குறையை அனுபவித்தால், வெட்டுக்கிளைகளை அனுமதித்தால், பச்சை புழுக்களை அனுமதித்தால், ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருக்கு பான பலிகளையும் போஜன பலிகளையும் செலுத்த வேண்டுமானால் நீங்கள் உபவாசத்தோடு வாருங்கள், நீங்கள் அழுகையோடு வாருங்கள், நீங்கள் புலம்பலோடு வாருங்கள், நீங்கள் முழுமையத்தோடு வாருங்கள். வருகிறது மாத்திரமல்ல, உங்கள் வாடையை கிழித்துக் கொள்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் உங்கள் இருதயத்தை என்ன பண்ணணும், கிழிக்க வேண்டும். இருதயத்தை கிழிக்கிறது என்பது சாதாரண காரியமா? நிறைய பேர் நம்முடைய இருதயத்தை நொறுக்கி இருக்கிறாங்க. உண்மைதானே? சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் பக்தனை தாவீது சொல்கிறான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்திலே. அப்படின்னா அர்த்தம் என்ன? தாவீதுடைய இருதயம் என்ன பண்ணப்பட்டது, நொறுக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது. மற்றொரு இடத்திலே சொல்கிறான், நான் எல்லாரும் நெருக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை சொல்லுங்க, உடைந்து போன பாத்திரத்தை போல இருக்கிறேன். அப்படி இருக்கிறீங்களா நீங்க? உங்க இருதயம் நெருக்கப்பட்டு இருக்கிறதா, உடைக்கப்பட்டு இருக்கிறதா? நீங்க கர்த்தரிடத்தில் திரும்புங்க. திரும்புகிறதற்கு இஸ்ரவேலே திரும்புகிறதற்கு மனதா இருந்தா என்ன பண்ணு, திரும்பு. பாவங்களை விட்டு திரும்பினால் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார், தேசத்தை திரும்ப. ஆண்டவர் அப்படி வரும்போது எப்படி வரணுமா, உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு முழு இருதயத்தோடு இருதயத்தை கிழித்துக் கொண்டு நம்ம வரணும். வஸ்திரத்தை கிழிக்கிறது பெருசு. பழைய ஏற்பாட்டு நாட்களில் வஸ்திரத்தை கிழித்துக் கொள்வார்கள். ரெட்டிலும் சாம்பலிலும் தூளிலும் உட்கார்ந்து ஆண்டவருக்காக தேசத்திற்காக உபவாசம் வந்து என்ன பண்ணுவார்கள், ஜெபிப்பார்கள். இதயத்தை கிழித்து கர்த்தரிடத்தில் என்ன பண்ணினால் திரும்பினால் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க, இறங்குவார். அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 22ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்கிறது, அவர் இரக்கம் உள்ளவர். இரக்கம்னா என்ன தெரியுமா? புதிய மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அருள் நிறைந்தவர். அல்லேலூயா. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அவர் மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம், நீடிய பொறுமை என்று புதிய மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீடிய பொறுமை, நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். அந்த ஆண்டவரிடத்துல உங்கள் இருதயத்தை நீங்க கிழித்து மன திரும்பினா அவர் மனஸ்தாபப்படுவாரா, படமாட்டாரா? மனம் இறங்குவாரா, இறங்க மாட்டாரா? நிச்சயமாக இந்த தேவன் என்ன பண்ணுவார், மனம் இறங்குவார். 14ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அவர் நிச்சயமாக தீங்குக்காக மனஸ்தாபப்படுவார். அல்லேலூயா. ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தருவார். திரும்பவும் சொல்லுகிறார் இந்த தேவனுடைய மனுஷனாகிய யோவேல் சொல்லுகிறார், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை என்ன பண்ணுங்க, நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை என்ன பண்ணுங்க,
கூறுங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். 2 மாதம் தான் இருக்குது. இதுவரைக்கும் நாம் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்தில் அழுகையோடும் புலம்பலோடும் அருமையான கர்த்தருடைய உபவாசத்தோடும் முழுதயத்துடன் திரும்பி நம்முடைய இருதயத்தை கிழித்த ஒரு சமூகத்தில் வருகிற நம்ம சீயோனிலே எக்கான ஊத சொல்லுகிறார், பரிசுத்த உபவாச நாளை நியமிக்க சொல்லுகிறார், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில புதிய வருஷத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக ஒரு 30 நாள் அல்லது ஒரு 40 நாள் அல்லது ஒரு 21 நாள் அல்லது ஒரு 7 நாள் நம்ம உபவாசம் இருந்து ஆண்டவரத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஆண்டை காட்டிலும் இனி வருகிற புதிய ஆண்டை நமக்கு என்ன பண்ண முடியுங்க? அவர் ஆசீர்வதித்து தர முடியும். ஆகவே இன்றைக்கு நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிற காரியம், உங்கள் வாழ்க்கையை நாம் இன்றைக்கு அருமையான கருத்து நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு போஜன பலி பான பலி செலுத்துவதற்குடைய வாழ்க்கையில இல்லை. காரணம் அந்த அளவுக்கு வறட்சி, அந்த அளவுடைய வாழ்க்கையில பற்றாக்குறை. காரணம் இந்த ஜனத்தினுடைய பாவம். ஆகவே இன்றைக்கு நீங்கள் நான் ஒரு சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஒன்று செலுத்துவதற்கு கூட வழி இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை வறட்சி நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்கள் வந்திருக்கலாம். அன்றைக்கு தேவஜனுடைய வாழ்க்கையிலே வறட்சி வந்தது மாத்திரமல்ல, விளைச்சல் சரியா விளைஞ்சது மாத்திரம் சரியா விளையாம இருந்தது. அப்படியே மீறி விளைஞ்சிட்டா வெட்டுக்கிளி வந்து அதை என்ன பண்ணிடுமா சொல்லுங்க, அதை வெட்டி விட்டு போய்விடும். வெட்டுக்கிளி வந்தா அதை வெட்டி விட்டு போய்விடும். பச்சை புல் வந்தா அதெல்லாம் என்ன பண்ணிடும்? பட்சித்து போட்டுவிடும். 1ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம்னா 4ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். கட்ட சொல்கிறார், பச்சை புலி விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்ட பூச்சை. ஆனா ஒவ்வொரு பூச்சை என்ன பண்ணி கொண்டு இருக்குது? தின்னு கொண்டே என்ன பண்ணது இருக்குது. ஒரு நம்முடைய வாழ்க்கையில கையில் பிரயாசத்தில் அப்படி இருக்கா? இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதம் ஒரு பக்கம் டாக்டருக்கு, இன்னொரு பக்கம் வக்கீலுக்கு, இன்னொரு பக்கம் மருந்துக்கு, இன்னொரு பக்கமா இப்படி பலவிதமான காரியங்கள் நம்முடைய பணத்தை நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆனா புதிய மொழிபெயர்ப்புல எல்லாமே ஒரே பூச்சி தான் போட்டிருக்கு. பச்சை கிளி பெருசு, சின்னது, வளர்ந்தது, மிக பெருசு அப்படின்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வறட்சி காணப்படலாம், அது நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மலட்டுத்தனம் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வசனம் 14 சொன்னது போல கடவுளாகிய ஆண்டவருக்கு தானியத்தையும் நீர்ம படகுகளையும் நாம் கொண்டு வரும்படி ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண போகிறாருங்க? ஆசீர் வழங்க போகிறார். 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல நம்ம எக்காலம் மோத போகிறோம், பரிசுத்த உபவாச நாளை நியமிக்க போகிறோம், விசேஷித்த ஆசரிப்பை என்ன பண்ண போகிறோம்? கூற போகிறோம். ஜனங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம்? கூட்ட போகிறோம். சபையை பரிசுத்தப்படுத்தும். சபை பரிசுத்தப்படுத்தப்பட்டு விட்டால் தேவனுடைய ஆசாரணிய ஊழியர்கள் செவிகளுக்காக செபிக்கும் பொழுது ஜனங்களும் மனம் திரும்பணும். சபையார் எல்லாரும் ஒரு சமூகத்தில் அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசத்துடன் கூடி வரும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரன் செபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே என்ன பண்ணுவாருங்க? பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். யாரெல்லாம் கூடி வரணும்னா முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் மணவரையையும் மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவார்களாக. அதற்கு அடுத்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் பணிவிடைக்காரர்களாகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நின்று அழுது கொண்டு என்ன பண்ணுவார்கள்? செபிப்பார்கள். அப்படியானால் அர்த்தம் என்ன? ஜனங்கள் ஒரு சமூகத்திலே அழுகையிடும் புலம்பலும், ஆண்டவரே எங்களை பட்சித்த வருஷங்களுக்கு பதிலாக நீ இரட்டத்தனையாய், நீ பல மடங்காய் நீர் எங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? தர வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் ஒரு பக்கம் அழுகையிடும் புலம்பலோடு வந்து செபிக்கணும். அதே வேளையிலே தேவனுடைய ஆசாரணை, தேவனுடைய ஊழியர்கள் பலிபீடத்திற்கும் மண்டபத்துக்கு நடுவாக நின்று திறப்பின் வாசலில் நின்று தேவனுடைய மனுஷன் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு இறங்குவார். தேவன் நமக்கு இறங்கி நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை என்ன பண்ணுவார்? செய்வார். யாரெல்லாம் கூப்பிட வேண்டும் என்று சொன்னார்? அருமையான ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், பிள்ளைகளையும் பாலுண்ணுற குழந்தைகளையும் என்ன பண்ணணுமா? கூட்டணுமா? சிறு பிள்ளைகளையும் கூட்டு வரணுமா? பால் உண்ணுகிற குழந்தைகளை என்ன பண்ணணுமா? அப்படியானால் உபவாசம் இருக்கணும்னா குடும்பமா என்ன பண்ணணுங்க? உபவாசம் இருக்கலாம். சபையா என்ன பண்ணணும்? இருக்கணும். தேவன் நினைவே பட்டணத்தை அழிக்கும், என் பிள்ளை சின்ன பிள்ளை பசி தாங்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. நீங்கள் சிறு பிள்ளை ஆனாலும் சிறு வயதில் நீங்கள் பழக்குகிற பழக்கம் தான் பின்னாட்களை அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக என்ன பண்ண முடியும்? எழும்பி நிற்க முடியும். 3 குறிப்புகளை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதல் குறிப்பு 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போமானால், அப்படி நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகுனா,
வறட்சி நீங்குகிறது. அல்லேலூயா. 18ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், கர்த்தர் தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்களை கடாட்சிக்கும்படியாக விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். வேதத்திலே கர்த்தர் அநேக ஜனங்களை கடாட்சித்தார். கர்த்தர் கடாட்சிக்கும் பொழுது, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறட்சி நீங்கும், சாதம் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. அன்னாரை கர்த்தர் கடாட்சி தருகிறார். சாராளை கர்த்தர் என்ன பண்ணினார்? கடாட்சி தருகிறார். அப்படி வேதத்திலே ரெபெக்காளை கர்த்தர் கடாட்சி தருகிறார் என்று சொன்ன பார்க்கிறோம். இப்படி வேதத்திலே நாம் அநேக காரியங்களை பார்ப்போம். அன்னாளின் கர்ப்பத்தை ஆசீர்வதித்த ஆண்டவர், சாராள் ரெபெக்காளுடைய கர்ப்பத்தை எல்லாம் ஆசீர்வதித்த ஆண்டவர், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். வேதவசனம் சொல்கிறது, நீ உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காண்பாய். தலைமுறை தலைமுறையாக, அல்லேலூயா, சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஏதோ உங்களை மாத்திரம் அல்லங்க, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், அதற்கு அடுத்து பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி. நீங்க பெரிய தேவனிடத்துல பெரிய காரியத்தை எதிர்பாருங்க, அவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? செய்வார். ஆண்டவர் அந்த ஜனங்களை என்ன பண்ணினாரா? கடாட்சி. வாசிங்க அடுத்து. கர்த்தர் மறுமொழி கொடுத்து, கர்த்தர் தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் இனி உங்களை பிரஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்க மாட்டேன். கரங்களை தட்டிங்க உற்சாகமா. அல்லேலூயா. என்ன சொல்றார் கர்த்தர்? உங்களை நிந்தையாக. என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன பண்ணுவதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படியானால் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில முந்தின வாழ்க்கையை பார்ப்போமானால், பாவத்தின் நிமித்தம் மந்தருடைய வாழ்க்கையில வறட்சி பற்றாக்குறை வந்தவருடைய வாழ்க்கையில நிந்தை இருந்தது. கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையிலுடைய நிந்தைகளை கர்த்தர் இன்றைக்கு என்ன பண்ண போகிறார்? மாற்ற வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நிந்தையை மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, நிந்தையை புரட்டி போடுகிறவர். அல்லேலூயா. புரட்டி போட முடியுமா? முடியாதா? ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே அடுத்து வாசிங்க. உங்களுக்கு தானியத்தையும் சொல்லுங்க, திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், அதனால் நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். அல்லேலூயா. கையை தட்டுங்க உற்சாகமா. முதல்ல என்ன இருந்தது? வறட்சி இருந்தது, பற்றாக்குறை இருந்தது. இனி ஒரு நாட்களில் மழை பெற்றிருக்கு. இந்த மழை உங்களுக்கு ஆசீர்வாதமான மழை. கரங்களை திருக்கத்திலே கொடுத்துருக்கேன். இனி வரும் நாட்களில் இது ஒரு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒருவேளை இந்த மழை தானே எப்ப இது என் குடும்ப வாழ்க்கையில செழிப்பு வருமா, என் தொழில ஆசீர்வாதம் வருமா? நிச்சயமாய் என்ன பண்ணுவார்? கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வாழ்க்கையில வறட்சியை கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்ற விரும்புகிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி பிரஜாதிகளுக்கு நிந்தையாக வைக்காம உங்களுக்கு தானியத்தை கொடுக்க போகிறேன், உங்களுக்கு திராட்சரசத்தை கொடுக்க போகிறேன், உங்களுக்கு எண்ணெயை கொடுக்க போகிறேன். நீங்கள் அதனால் என்ன பண்ண போகிறீர்கள்? ஐயா, மழை பெஞ்சது நல்லதுதான். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்க ஊர்ல இருந்து எங்க சொன்ன சித்தி வந்திருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு வந்து ஊர்ல இருக்கவங்களுக்கு, அவங்க விவசாயம் பண்றவங்களுக்கு ஒருவேளை நினைக்கிறாங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு என்ன இல்லை. நீங்க என்ன தொழில் என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? உங்களை என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். நீங்க செஞ்ச வேலையில இருந்து, நீங்க செஞ்ச தொழில இருந்து ஒரு பகுதியை தான் அன்றைக்கு எடுத்து வந்து என்ன பண்ண, நீங்க போன வாரம் ஆண்டவருக்கு என்று கொடுத்தீங்க. சிறந்தது பெஸ்ட் ஆண்டவருக்கு என்ன பண்ணி இருக்கிறீங்க? கொடுத்துட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தானியத்தை, உங்களுக்கு திராட்சரசத்தை, எண்ணெய், தானியம், திராட்சரசம், எண்ணெய் எதை குறிக்கிறது சொன்னா ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுகிறது? குறிக்கிறது. செழிப்பை குறிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா வளர்ச்சிகளையும் கர்த்தர் மாற்றி உங்களை என்ன ஆசீர்வதிக்க போகிறார். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? இறங்குவேன். அதே 103ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் சொல்லுங்க, அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய கிருபை உங்க மேல மாத்திரம் இல்லைங்க, உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல, உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல உடைய நீதி என்ன பண்ண போகிறது? நிற்க போது. விசுவாசிக்கிறவங்களா கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு வேலை சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஐயா, ஆண்டவருடைய கிருபை என் மேல மாத்திரம் அல்ல, என் குடும்பத்தின் மீது, என் பிள்ளையின் மீது, என் பிள்ளை
போகிறார்? செய்ய போகிறார். 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தமது ஜனத்தை நோக்கி, இனி நான் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், புறஜாதிகளுக்குள்ள நிந்தையாக என்ன வைக்க மாட்டேன். அப்படியான அர்த்தம் என்ன? உங்களை ஆசீர்வாதமா என்ன பண்ண விரும்புகிறேன், வைக்க விரும்புகிறேன். அதை தொடர்ந்து உள்ள வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அந்த ஜனங்களை தொடர்ந்து வந்த ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வடதிசை சேனை இந்த தேவ ஜனங்களை தொடர்ந்து வந்தது. இந்த வடதிசை சேனை என்பது எதை குறிக்கும் சொன்னால், ஒன்று அசீரியரை குறிக்கும், இல்லாவிட்டால் பாபிலோனியரை குறிக்கும். ஆகவே வடதிசையிலிருந்து வந்த அந்த படையை கர்த்தர் சொல்கிறார், வெகு தொலைவிற்கு விரட்டி இருப்பேன். உங்களை தொடர்ந்து சத்துருக்கள் பின்தொடர்ந்து வந்திருந்தா, ஒருவேளை வடக்கிருந்து வந்திருக்கான், அல்லது தெற்கிருந்து வந்திருக்கான், அல்லது சத்ருவானவன் நாலாபுறமும் உங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணிருக்கலாம், எழும்பி வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் வடக்கிருந்து வந்தானே, அவன் தெற்கிருந்து வந்தானே, அவனை என்ன பண்ணுவேன், விரட்டி அடிப்பேன். அவனுடைய வாழ்க்கையில அதனை நான் வறட்சி விட்டதும் பாதாளமான நிலத்திற்கு அவனை துரத்தி போடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை வாசிங்க. 20 வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்குவேன். அதன் முன்தண்ட கீழ்கடலுக்கும் பின்தண்ட மேற்கடலுக்கும் அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். போதும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், புதிய மொழிபெயர்ப்புல சரியாக எழுதப்பட்டிருக்குது. இல்ல வசனத்தை முடிக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்தது என்று சொல்லி, ஆனா புதிய மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அந்த வடதிசையிலிருந்து உங்களுக்கு விரோதமா எழும்பி வந்தான் அல்லவா, அவன் உங்களுக்கு விரோதமா பெரும் தீய செயல்களை செய்தாங்க. உங்களுக்கு விரோதமா யாராவது தீய செயல்களை சத்துருவானவன் சாத்தான் செய்து கொண்டிருக்கானா, இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் என்ன பண்ண போகிறார், உங்கள் சத்துருக்களுக்கு நீங்க ஒருவேளை வறட்சியில் இருந்தீங்க, ஆனா அந்த வறட்சியை உங்கள் சத்துருக்கு கர்த்தர் என்ன பண்ண போகிறார், கொடுக்க போகிறார். வறட்சி நீங்க உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். போஜன பலிக்கு தானியத்தையும், பான பலிக்கு திராட்சரசத்தையும் எண்ணெயையும் ஆண்டவர் என்ன பண்ண போகிறார், உங்களுக்கு கொடுக்க போகிறார். முதலாவது வாழ்க்கை வறட்சி நீங்க போகிறது. இரண்டாவதாக 21ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போமானால், வறட்சி நீங்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில பரிபூரணம் உண்டாக போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, வறட்சி நீங்கி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், நான் வறட்சி நீக்கிறது மாத்திரமல்ல, உன்னை பரிபூரணம் உண்டாக செய்வேன். 21ஆம் வசனத்தை வாசிங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் போட்டிருக்கேன் தேசமே அப்படின்னு இடத்துல, இந்த நோட்ல எழுதிருக்கேன், என்னுடைய பிரசங்க குறிப்பில் பிக்சர், நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லலாமே, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை. தேசத்தின் குடிகளை பார்த்து, தேசத்தின் ஜனங்களை பார்த்து, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேசத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீங்க அஞ்ச வேண்டாம். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், மகிழ்ந்து களிகூரு. ஃபாதர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார், மகளே சீயோன் மகிழ்ந்து களிகூரு, சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகளே சீயோன், நீங்க பயப்படாதீங்க, மகிழ்ந்து களிகூருங்க. கர்த்தர் உங்க நடுவில் என்ன பண்ண போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேசத்தின் ஜனங்களை, தேசத்தின் குடிகளை மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லல, தேசத்தின் விலங்குகளை பார்த்து சொல்லுகிறார். 22ஆம் வசனத்தை வாசிங்க. வெளியின் மிருகங்களே, முதலாவது யாரை பார்த்து சொன்னாரு, தேசத்தை பார்த்து பயப்படாதீங்க, நீங்க மகிழ்ந்து களிகூருங்க, பெரிய காரியங்களை என்ன பண்ண போக செய்ய போக. இரண்டாவதாக வெளியின் மிருகங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதீங்க, வனாந்திரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சரச செடியும் வளரை தரும். அடுத்து சொல்கிறார், சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் எப்படி பண்ணுங்க, மகிழ்ந்து களிகூருங்க, அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் ஏற்கனவே அவர் வருஷிக்க பண்ணிட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. களஞ்சியங்கள் தானியத்தால் என்ன பண்ண போகிறது, 24 களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தது. கவனிங்க அருமையானவருடைய பிள்ளைகளே, முதலாவது வறட்சி நீங்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில பரிபூரணம் உண்டாக போகிறது. நமக்கு போஜனம் பலியிடுவதற்கு, அருமையானவருடைய பிள்ளைகளே, பான பலியிடுவதற்கு நம்ம வாழ்க்கையில் தானியமோ எண்ணெயோ திராட்சரசமும் இல்லாம இருந்தது. கர்த்தருக்கு போஜனம் பலியிடுவதற்கு, பான பலியிடுவதற்கு கர்த்தர் நம்முடைய கையில் பிரயாசத்தை ஆசீர்வதித்து நமக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தது மாத்திரமல்ல, இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், களஞ்சியங்கள் தானியத்தால் என்ன பண்ணுவான், நிரம்பும்,
ஆலைகளிலே திராட்சரசம் எண்ணெயும் என்ன ஓடுமா? வழிந்தோடும். அப்படியானால் பரிபூரண ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. காட்டு விலங்குகளுக்கு சொல்லுகிறார், தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்களுக்கு சொல்லுகிறார். காட்டு விலங்குகளுக்கு என்ன இல்லைங்க, தேசத்துல மழை இல்லைன்னு சொன்னா விளைச்சல் இருக்காது, மனுஷனுக்கே சாப்பிட உணவு இல்லை, கடுமையான பஞ்சம், வறட்சி. ஆடு மாடு விலங்குகளுக்கு புல் பூண்டு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காதா? நிச்சயம் என்ன பண்ணிருக்காது, கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப கத்த செழிப்பான மழையை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார். முன்மாரியை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து உங்களை என்ன பண்ணுவார்? நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார்? கொடுக்க போகிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், உங்கள் வறட்சியை நீக்குகிறது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றை ஒன்று, சீயோனே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மகிழுங்கள், களிகூறுங்கள். ஆண்டவரை முன்னிட்டு ஒரு சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் களிப்புடன் இருங்கள், பயப்படாதீங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறார்? பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் தமது நீதியை நிலைநாட்ட விரும்புகிறார். உங்களுக்கு முன்மாரியை கொடுத்தவர், முன்பு போலவே உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் கொடுத்து உங்களை என்ன பண்ண போகிறார்? கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆவியின் நிறைவை தந்து உங்களுக்கு ஆசீர்வதிக்க போகிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய வறட்சி மாறுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ண ஆசீர்வாதம். உடைய களஞ்சியங்களிலே அருமையானவருடைய பிள்ளைகளே, களஞ்சியம் தானியத்தால் நிரம்புகிறது மாத்திரமல்ல, ஆலைகளை திராட்சரசமும் எண்ணெயும் புரண்டோடுகிறது பரிபூர்ண ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றி அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தமும் அக்கினி புகஸ்தமுமான அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வறட்சியை நீங்கி உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கொடுத்து நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் வேறொரு இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்கிறார், நான் உன் வறட்சியை நீக்குவேன், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், உங்கள் நிந்தைகளை நீக்குவேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அருமையான பிள்ளைகளை சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கிற வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, ஆவியின் நிறைவை குறித்து சொல்கிறார், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை என்ன பண்ணுவேன்? ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் என்று சொன்னா பெரியவர் இருக்கிறாங்க, இல்ல சிறியவர் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, வேலைக்காரர் இருக்கிறாங்க, வாலிபர் மூப்பர் ஆகியோர் தரிசனங்களை காண்பார்கள், சொப்பனங்களை காண்பார்கள். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வருகிறதான வேளையிலே உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த காலங்களில் வந்திருக்கிற வாழ்க்கையிலே ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள். ஆனால் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தோடு நீங்க இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. போகும் பொழுது மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆவியின் நிறைவினால் உங்களை நிரப்புவேன் என்று ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். யோவேல் தீர்க்க தரிசனம், உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலருடைய நாட்களிலே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போமானால் அங்கே என்ன பண்ணப்படுகிறது? நிறைவேற்றப்படுகிறது. அவர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் சந்ததி 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 சந்ததியா வந்து கடைசியுடைய தலைமுறைகளிலே வந்து என்ன பண்ணுவது? கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணினார்? ஊற்றப்பட்டார். அதோடு மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44 இருந்து 47 வரை வாசித்து பார்ப்போமானால் புறஜாதியார் மேலும் ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார், கொர்நேலியுவின் வீட்டார் மேலும் ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அந்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம எல்லாரும் முன்னாள் படிக்கிறோமா? ஒரு சில காரியங்களை சுருக்கமாக எடுத்து சொல்லியிருக்கேன். வறட்சி நீங்க உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுக்கு
பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். ஆவியின் நிறைவு, இது ரொம்ப முக்கியமானது. நீங்க உலக ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்ம ஆண்டவரத்தில் கேட்கிறோம், நல்லதுதான். நம்ம ஆசீர்வாதமாய் வைக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா எல்லாவற்றை விட ஆவியின் நிறைவு தேவை. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்களா? ஆவியானவர் உங்க நடத்துகிறார்கள். பாவத்தை பாராத பரிசுத்தரே, பாவியை கண்ணோக்கி பாருமையா. பாவத்தை பாராத பரிசுத்தரே, பாவியை கண்ணோக்கி பாருமையா. பாருமையா பாருமையா, என்னையும் கண்ணோக்கி பாருமையா. பாருமையா பாருமையா, என்னையும் கண்ணோக்கி பாருமையா. பாவத்தை பாராத பரிசுத்தரே, கல்லனை கண்ணோக்கி பார்த்தீரையா, கல்லனுக்கு மறுவாழ்வு தந்தீரையா. கல்லனை கண்ணோக்கி பார்த்தீரையா, கல்லனுக்கு மறுவாழ்வு தந்தீரையா. பாருமையா பாருமையா, என்னையும் கண்ணோக்கி பாருமையா. பாருமையா பாருமையா, என்னையும் கண்ணோக்கி பாருமையா. பாவத்தை பாராத பரிசுத்தரே, பாவியை கண்ணோக்கி பாருமையா. பாவத்தை பாராத பரிசுத்தரே, அண்ணாலை கண்ணோக்கி பார்த்தீரையா, அவமான நிந்தையை மாற்றினீரையா. அண்ணாலை கண்ணோக்கி பார்த்தீரையா, அவமான நிந்தையை மாற்றினீரையா. பாருமையா பாருமையா, என்னையும் கண்ணோக்கி பாருமையா. பாருமையா பாருமையா, என்னையும் கண்ணோக்கி பாருமையா. பாவத்தை பாராத பரிசுத்தரே, பாவியை கண்ணோக்கி பாருமையா. பாவத்தை பாராத பரிசுத்தரே, சகேயுவை கண்ணோக்கி பார்த்தீரையா, வாழ்க்கை முழுவதையும் மாறினதையா. சகேயுவை கண்ணோக்கி பார்த்தீரையா, வாழ்க்கை முழுவதையும் மாறினதையா. பாருமையா பாருமையா, என்னையும் கண்ணோக்கி பாருமையா. பாருமையா பாருமையா, என்னையும் கண்ணோக்கி பாருமையா. பாவத்தை பாராத பரிசுத்தரே,
பாவியை கண்ணோக்கி பாருமையா, பாவத்தை பாராத பரிசுத்தரே, பாவியை கண்ணோக்கி பாருமையா, 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 என்னையும் கண்ணோக்கி பாருமையா, 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 என்னையும் கண்ணோக்கி பாருமையா, பாவத்தை பாராத பரிசுத்தரே. நம்ம யாவரும் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றம் தேவை. உலகத்திலே மக்கள் பெரிய பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த நாட்களிலே அமெரிக்கா தேசத்திலே ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் என்று சொல்லி மக்கள் விரும்பினபடியினால் வெள்ளை மாளிகையிலே ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒபாமா அதிபராக என்ன பண்ண முடிந்தது? அமர முடிந்தது. எகிப்திலே பார்ப்போமானால் கடந்த நாட்களிலே எகிப்து மற்றும் அதை சுற்றியுள்ள அரபு கண்ட்ரிகளிலே மக்கள் மாற்றத்தை விரும்பினபடியினால் மன்னராட்சிக்கு எதிராக பெரிய ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இன்றைக்கும் ஒரு சில அரபு கண்ட்ரிகளிலே எகிப்து மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் நமது இந்திய தேசத்திலே கடந்த நாட்களில் நடைபெற்ற 5 மாநில தேர்தலிலே பார்ப்போமானால் மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விரும்பினபடினால் மேற்கு வங்காளத்திலே 34 ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருந்த அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி மாறி ஒரு புதிய ஒரு அமைச்சரவை என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, பதவியேற்றிருக்கிறது. மேற்கு வங்காளத்திலே மாத்திரமல்ல, கேரளாவிலே நடைபெற்றது, பாண்டிச்சேரியில் நடைபெற்றது, தமிழ்நாட்டிலே, இப்படி இந்தியாவிலே நடைபெற்ற தேர்தலில் பார்ப்போமானால் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும் என்று எத்தனை பேர் உண்மையாக ஒத்துக்கொள்கிறீர்கள் என்பதை அறிய, நம்முடைய மாற்றம் என்பது நம்முடைய வாழ்விலே பெரிய ஒரு ஏற்றத்தை தரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் தேவை. அல்லேலூயா. மாறாத ஒரு கிறிஸ்தவன் அவன் உண்மையான கிறிஸ்தவன் அல்ல. மாற்றம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளிலே மிக பெருத்த ஒரு ஏமாற்றம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே வரப்போகிறது. ஆகவே இன்றைக்கு இந்த கால வேளையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்று அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இன்றைக்கு நாம் இந்த ரட்சணிய நாளிலே அந்த இயேசுவுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த ஆண்டவர், அந்த இயேசு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். உலகத்திலே எல்லாம் பெரிய ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கடவுள் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை விரும்புகிறார். பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய லைஃப் ஸ்டைலிலே மாற்றம் தேவை என்று சொல்லி நம்ம விரும்புகிறது போல, பரலோகத்திற்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய மாற்றங்கள் என்ன பண்ண வேண்டும், நடைபெற வேண்டும். என்று சொல்ல போனால் நம்முடைய பேச்சிலே, நம்முடைய செயலிலே, நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய எண்ணத்திலே என்ன பண்ண வேண்டும், மாற்றம் தேவைப்படுகிறது. ஒருவேளை இன்னைக்கு வந்திருக்கிற நம்மிடத்தில் அநேக பேரை கேட்டால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், நம்முடைய பரிசுத்த பந்தியிலே மாதம் தவறாமல் பங்கு பெறுகிறோம், கர்த்தருக்கு என்று ஒவ்வொரு மாதம் தவறாமல் நம்முடைய வருமானத்திலே காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் சந்தாவையும் செலுத்தி வருகிறோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குணத்திலே, நம்முடைய நடத்தையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய செயலிலே, நம்முடைய எண்ணத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் நிச்சயமாக ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்படி ஏற்பட்ட இந்த மாற்றத்தை நம்ம விட்டுவிடாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போமானால் அதில் ஒரு சில காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் உங்களிடத்திலே என்ன பண்ண போகிறேன், சொல்ல விரும்புகிறேன். 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போமானால், ஆதலால் கர்த்தருக்குள் நான் சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனைகளை நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள்.
அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் அவரோடு நடப்பிக்கும்படி காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்திலே கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையாரை பார்த்து அவர் ஒரு சில ஆலோசனைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்திலே நாம் பார்ப்போமானால் அவர் சொல்ல விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும் என்று சொன்னேன். என்ன மாற்றம் என்று சொன்னால், பழையவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே என்ன பண்ண வேண்டும்? களைந்து போட வேண்டும். நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது சொல்லுவோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறான், பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாச்சு அப்படின்றவங்க சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அருமையானவர்களே, பழைய பாவ வாழ்க்கையின் அடையாளங்களாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சில காரியங்களை பட்டியலிடுகிறார். நம்மை பழைய பாவ வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் எப்படியெல்லாம் ஜீவித்தோம் என்பதை சொல்லுகிறார். அதை சொல்லி இவைகள் எல்லாம் நாம் களைந்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை களைந்து விட்டு புதிய மனிதனை நாம் தரித்துக் கொள்வோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி, முதலாவது நம்ம புத்தியிலே அந்தகாரப்பட்டவர்களாய் இருந்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 18ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் புத்தியிலே அந்தகாரப்பட்டிருந்தோம். அதற்கு அடுத்த வசனத்திலே பார்ப்போமானால் இருதய கடினப்பட்டிருந்தோம். அதற்கு அடுத்து வாசிப்போமானால் அறியாமையினாலே ஆண்டவருக்கு நம்ம அந்நியராய் இருந்தோம். அதற்கு அடுத்து சொல்லுகிறது உணர்வில்லாதவர்களாய் இருந்தோம். சகல விதமான அசுத்தங்களை ஆவலாய் நடப்பித்துக் கொண்டிருந்தோம். காம விகாரத்திற்கு நம்மை ஒப்புக் கொண்டிருந்தோம். எப்போது என்று சொன்னால் பழைய மனுஷ பாவ வாழ்க்கையில் இருந்த பொழுதே. ஆனால் இப்பொழுது பவுல் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி வந்திருக்கிற வாழ்க்கையிலே பழையவைகளை நம்ம என்ன பண்ண வேண்டும்? களைந்து போட வேண்டும். புத்தியிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இளையகுமாரனை பார்ப்போமானால் அவனுக்கு புத்தி தெளிந்தது என்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவனுடைய புத்தியிலே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அந்தகாரம் அவனை சூழ்ந்து கொண்டிருந்தது. இருதயம் கடினப்பட்ட ஒரு மனிதர்கள் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிறோம். அறியாமையினாலே ஆண்டவருக்கு நாம் அந்நியராய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். உணர்வில்லாதவர்களாய் என்ன பண்ணினோம்? இருந்தோம். இன்றைக்கு நிறைய ஜனங்கள் அறியாமையினால் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிறார்கள். உண்மையான தெய்வம் யாரு, நமக்காக ஜீவனை கொடுத்த ரட்சகர் யார் என்பதை ஜனங்கள் என்ன பண்ணல, அறியல. உணர்வில்லாதவர்களாக இருந்தோம் என்று சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிற பக்தனாகிய தாவீது சொல்கிறான், நீர் என்னை உணர்வுள்ளவன். நான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீர் என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பெரும் பாதகத்துக்கு தப்பு வைக்கப்படுவேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, சகல விதமான அசுத்தங்களையும் நாம் ஆவலாய் நடப்பித்துக் கொண்டிருந்தோம். ஆகவே இவைகள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் பட்டியலிட்டு சொல்கிறார், இவைகள் எல்லாம் பழைய மனுஷனுக்கு உரியவைகள். ஆகவே நாம் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பும் இருந்த ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட குணங்கள் இருக்குமானால் அவைகள் எல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட குணங்கள் இருக்குமானால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், பழைய மனிதன் இன்னும் சரியாக என்ன பண்ணலங்க, மரிக்கவில்லை என்று சொல்லி அர்த்தம். நம் ஞானஸ்நானம் எதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது? மரணம், அடக்கம், இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய மனுஷன் சரியாக மரிக்கவில்லை என்று சொன்னால், பாவத்துக்கு மரித்தால் தான் நாம் நீதிக்கு பிழைக்க முடியும். பாவத்துக்கு மரிக்காதவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்ன பண்ண போகிறது இல்லை, வரப்போகிறது இல்லை. கிறிஸ்தவ உலகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புகிறார். ஒருவேளை நாம் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அந்த பாவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வைத்திருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்ததுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பதாக நம்ம காஞ்ச பாவையா இருந்தோம். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, எடுக்கப்படாது. நிறைய பேர் வாழ்க்கையில் இன்னைக்கு அப்படிப்பட்ட உலகத்திலே இன்னைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் பாவத்திற்கு மறைத்திருக்கிறோமா, பழைய மனிதனை களைந்து போட்டிருக்கிறோமா என்று சொல்லி இன்றைக்கு காலை வேளையிலே முதல் காரியமாக ஒரு இடத்துல சொல்ல விரும்புகிறேன். பழையவைகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? களைந்து போட வேண்டும். பழைய மனிதன் நமக்குள்ளே அநேக நேரம் என்ன பண்ண விடுகிறார்? வெளியே வந்து விடுகிறார். ஆகவே இன்றைக்கு நாம்
பழைய மனிதனை களைந்து போட்டு இருக்கிறோமா என்பதை இந்த கால வேளையிலே உங்களை சிந்திக்கும்படியாக சொல்லுகிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்று மரித்தால் நாம் எங்கே போவோம்? மோட்சம் போவோமா? அந்த நிச்சயம் இருக்க பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவங்களுக்கு தான் இன்றைக்கு நான் மரித்தால், இன்றைக்கு நம்ம மரித்தா மோட்சம் போக முடியுமா அல்லது நரகம் போவோமா? எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே என்ன பண்ணலை தெரியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே 10 நாள் யோபுடைய வாழ்க்கையை பார்ப்போமானால், அவருடைய வாழ்க்கையில அவெல்லாம் அது வரும் நினைச்சு பார்த்துருப்பானா என்ன சொல்லி என்ன பண்ணல தெரியல. ஆனால் ஒரு இடத்துல சொல்லுகிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஆனா அப்படி நேரிட்டாலும் அவன் சொந்த மக்களை இழந்து போனான், சொத்து சுவலை இழந்து போனான், உடல் நலத்தை இழந்து போனான். அதன் மத்தியிலும் அவன் என்ன பண்ணல? ஆண்டவரை இழந்து போகல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு வந்தான். இயேசு இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய மரணம் நமக்கு எப்பொழுது தெரியல. ஒருவேளை இன்றைக்கு இந்த நிமிஷத்துல இயேசு வருவாரனால் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமா? எடுத்துக்கொள்ளப்படணும்னா நம்முடைய பழைய பாவ மனிதனை நாம் களைந்து போட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே உண்மை கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் பழைய பாவ மனுஷன் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒரு சில பேர் சொல்லிக் கொண்டு இருப்பாங்க, 1930 இருந்த மாதிரி இன்றைக்கு இருக்க நினைச்சா என்ன பண்ண முடியாது, கூடாது. நம்முடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் மாற்றம் வந்து கொண்டே என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். உலகத்திலே 1950ஆம் ஆண்டு டிவி பெட்டி யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு இன்டர்நெட் பெட்டியே என்ன பண்ணிட்டு வந்துச்சு. நான் அன்னையில மாதிரி தான் இருப்பேன். இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? மாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார். மாற்றம் இல்லை என்று சொன்னால் ஒரு நாளிலே நம்முடைய வாழ்க்கையில என்னதான் மிஞ்சிங்க? ஏமாற்றம் தான். ஆகவே இன்றைக்கு நம்முடைய மரணம் நமக்கு எப்பொழுது நேரிடுகிறது சொல்லி தெரியாம இருக்கலாம். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை சந்திப்பதற்கு என்ன பண்ண இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். இல்லாவிட்டால் இன்றைக்கு மனம் திரும்பி அந்த இயேசுவை நம்ம என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு மனம் திரும்பினா என்ன செய்யணும்? பழைய மனிதன் நம்ம என்ன பண்ணணும்? களைந்து போட வேண்டும். பழைய மனிதனை களைந்து போட்டுட்டு அப்படியே எடுத்துடலாமா? உலகம் வேண்டாம், இயேசு மாத்திரம் போதும் என்கிற ஒரு வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் என்ன பண்ண வேண்டும்? வர வேண்டும். பாவ வாழ்க்கையை நாம் களைந்து போட வேண்டும். பாவம் தான் மனிதனை தேவனை விட்டு என்ன பண்ண, தேவனிடமிருந்து என்ன பண்ணுகிறது? பிரிக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மூலிகை ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தங்கள் பாவ வாழ்க்கையை அறவே ஒழித்து விட வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே ஞானஸ்நானம் பெற்றவர்களானாலும் சரி, பெற்றுக்கொள்ளாதவனும் சரி, பழைய பாவ வாழ்க்கையை என்ன பண்ண முடியல? விட்டுவிட முடியல. சாத்தான் அநேக மக்களை திரும்ப 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 அந்த பாவ வாழ்க்கைக்கு உட்படுத்தி விடுகிறார். ஆகவே தன்னைக்கு அநேக மக்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், ஒரு பந்தியிலே பங்கு பெறுகிறார்கள். அதன் பிறகும் திரும்ப பாவத்தில் என்ன பண்ணுகிறார்கள்? விழுந்து விடுகிறார்கள். ஆனால் இங்கே பவுல் நமக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு நாளிலே புத்தியிலே அந்தகாரப்பட்டிருந்தோம், நம்முடைய இருதயம் கடினப்பட்டிருந்தது, அறியாமையினாலே நாம் ஆண்டவருக்கு தூரமாக இருந்தோம், சகலவித அசுத்தங்களையும் ஆவலாய் நாம் நடப்பித்துக் கொண்டிருந்தோம், காம விகாரத்திற்கு நம்ம ஒப்புக்கொண்டிருந்தோம். இவைகள் எல்லாம் பழைய மனுஷனுக்குரியவைகள். இவைகளை நம்ம விட்டு என்ன பண்ண வேண்டும்? களைந்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆகவே மூலிகை ஞானஸ்நானம் பெற்ற நம்முடைய வாழ்க்கையிலே பழைய மனிதனை அறவே ஒழித்து விட வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு வந்திருக்கிற அநேகர் மூலிகை ஞானஸ்நானம் பெற்ற மக்களுக்கு இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே பழைய மனிதன் இருக்குமானால் நம்ம பாவத்திற்கு சரியா என்ன பண்ணல? மறிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஆகவே இன்றைக்கு நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், பழைய மனிதனை என்ன பண்ண வேண்டும்? களைந்து போட வேண்டும். பழைய மனிதனை நாம் ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலன் பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 ஒரு சில வசனம் வாசிக்க பார்க்கிறோம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்த்திருக்கிறோம். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்திருக்கிறோம். கர்த்தர் கைவிடாதவர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சகலவித துர்க்கணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்குறுதலையும் ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒழித்து விட வேண்டும் என்று சொன்னால் அர்த்தம் நாம் அதை அழித்து விட வேண்டும், அல்லாவிட்டால் அவைகளை முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை விட்டுவிட்டால் தான் நாம் வளர முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே புதிதாய் பிறந்த ஒரு குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் என்ன பண்ண வேண்டும்? வாஞ்சியாயிருங்கள். இவைகளை ஒழித்து விட வேண்டுமானால் நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துர்க்குணத்தை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கவனத்தை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வஞ்சகங்களை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொறாமைகளை, சகல விதமான புறங்கூறுதலை விட்டுவிட வேண்டுமானால் நாம்
நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் புதிதாய் பிறந்த ஒரு குழந்தையை போல என்ன பண்ண வேண்டும்? மாற வேண்டும். அதற்கு தான் சொல்றோம், நீங்க மாறிட்டீங்கன்னா வாங்க என்ன பண்ணுங்க, ஞானஸ்நானம் வர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்காகத்தான் நாம் பழைய மனிதனை என்ன பண்ண வேண்டும்? களைந்து போட வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆகவே முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொண்ட நம்முடைய வாழ்க்கையில பழைய பாவ மனிதனை முதலாவதாக நாம் களைந்து போட வேண்டும். சரி, பழைய மனிதனை களைந்து போட்டாச்சு, துர்க்குணத்தை விட்டாச்சு, நம்முடைய வாழ்க்கையில சகல விதமான கபடத்தை, வஞ்சகத்தை, பொறாமத்தை, சகல விதமான புறங்குறுதலை எல்லாவற்றையும் விட்டுட்டு அப்படியே இருந்த போதாது, நம்ம புதிதாய் பிறந்த ஒரு குழந்தையை போல கலங்கமில்லாத வசனமாகிய ஞானப்பாலின் மேல் நம்ம எப்படி இருக்கணும்? வாஞ்சையாய் இருக்கணும். அப்படியானால் அர்த்தம் என்ன? நம்முடைய ஆண் பாவத்தை விட்டு விடுகிறவர்கள் தான் வேதத்தை தினந்தோறும் என்ன பண்ண முடியும்? தியானிக்க முடியும், ஜெபிக்க முடியும், ஆண்டவரை ஆராதிக்க முடியும். ஆகவே வேத வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? வாசிக்கணும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது காரியங்கள் இருக்குமானால், நம்ம வேதத்தை வாசித்தா ஆண்டவர் நம்மோடு என்ன பண்ணுகிறது தெரியும், பேசுகிறது தெரியும். நம்முடைய பைபிள் நம்மோடு கூட, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பண்ணுகிறவர்? பேசுகிறது. ஆகவே தான் பிள்ளைகளுக்கு சொல்லுற வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், பழைய மனிதனை என்ன பண்ண வேண்டும்னா களைந்து போட வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய அனுபவத்திலே என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். இரண்டாவதாக நாம் அதே வசனத்தில் 4 22 24 வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, பழைய மனுஷனை களைந்து போட்டுட்டனா அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். புதிய மனிதனின் தன்மைகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? தரித்துக் கொள்ள வேண்டும். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, பழைய மனிதனை எந்த ஒரு மனிதன் அல்லது எந்த ஒரு மனுஷி களைந்து போட தன்னை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தம்முடைய தேவன், தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நம்ம யாருங்க? புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டிக்கும் போது யாருடைய சாயலை சிருஷ்டித்தார்? தேவ சாயல், தம்முடைய சாயலின்படி சிருஷ்டித்தார். நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நம்மளும் பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை நாம் தரித்துக் கொள்ளுகிற வேளையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சாயலை நாம் என்ன பண்ண போகிறோம்? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை நாம் என்ன பண்ண போகிறோம்? தரித்துக் கொள்ள போகிறோம். அதோ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக அப்போஸ்தலன் பவுல் எபேசு சபையாருக்கு சொன்ன காரியம், பழைய மனிதனை களைந்து போட வேண்டும். இரண்டாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பழைய மனிதனை களைந்து போட்டுவிட்டு நாம் அப்படியே இருக்கக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது ஒரு காரியம், புதிய மனிதனை என்ன பண்ண வேண்டும்? தரித்துக் கொள்ள வேண்டும். புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? புதிய மனிதனுடைய தன்மைகளை தரித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவை போல நாம் என்ன பண்ண வேண்டும்? ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் யாரை போல மாறுகிறாங்க? இயேசுவை போல என்ன பண்ணணும்? மாறணும். இயேசுவை போல மாறணும் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு கணத்துல அடிச்சா மறு கணத்தை என்ன பண்ணணும்? காட்ட வேண்டும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய மனிதனை தரித்துக் கொள்ள நிறைய பேர் பாடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில நான் மாற ஆசனையா உண்மை போல என்ன பண்ணணும்? மாறணும். உண்மை போல உம்மோடு இருக்கணுமே, உண்மை போல மாறணுமே. ஆண்டவரோடு இருக்க மாட்டாங்க, ஆண்டவரை போல மாறணும் சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க? நினைக்க மாட்டாங்க. ஒரு பாடல் சொல்லுகிறது, மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமையான சரி. எனக்கே கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே நான் மாற விரும்புகிறேன், என்னை ஆசீர்வதியும் நம்ம கேட்டு இருக்கிறோம். எனக்கு அதை தாரும் எனக்கே சொல்லியிருக்க ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நான் உண்மை ரொம்ப நேசிக்கிறேன், ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நினைக்காது தினந்தோறும் ஒரு நாள் சொல்லுங்க. சிரிக்கிறீங்க பிள்ளைகள் எல்லாம். இயேசுவை பார்த்து சொல்லுங்க. யாரை பார்த்து சொல்லுங்க? ஆண்டவரை பார்த்து. இன்னைக்கு நம்முடைய ஆத்ம மனவாளர் யார் தான்? இயேசு தான். இன்னைக்கு உலகம் எப்படியோ போய் கொண்டு இருக்கிறது. ஆனா ஆண்டவரை பார்த்து தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லலாமா? என்ன தவறு இருக்கு? நம்ம ஆண்டவரே நம்ம அதிகமாக, ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். நம்ம உலகத்துல நம்ம நேசிக்கிற ஒருவர் உண்டானால் அது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஆகவே இன்றைக்கு முதல்ல நம்முடைய வாழ்க்கையிலே பழைய மனிதனை நம்ம என்ன பண்ண வேண்டும்?
களைந்து போட வேண்டும். இரண்டாவதாக புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புதிய மனிதனுடைய தன்மைகளை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய பாவ சுபாவத்தை முற்றிலும் புறக்கணித்து விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். அறிஞர்களே, உங்களில் சிலர் சொல்லுகிறதை பழைய மனிதனை கலந்து விட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் நினைத்துக் கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை அநேக நேரம் நம்ம பழைய மனிதனை என்ன பண்ண முடியல, முற்றிலுமாக கலைந்து விட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை சிலர் ஐயா நானும் நினைக்கிறேன் என்னால் என்ன பண்ண முடியல, விட முடியும் என்று சொல்லுகிறது எனக்கு புரிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில அப்போஸ்தலன் பவுல் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தார். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவான் என்று சொல்லி அவன் புலம்புகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இப்படிப்பட்ட அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையிலே இருந்த ஒரு நிர்பந்தமான நிலையிலே ஒருவேளை இங்கு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில யாராவது நாம் இருப்போமானால் இன்றைக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவ மனிதன் அடிக்கடி நம்மை விட்டு அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிவருகிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆலயத்திற்கு வர வேண்டும், அவருக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி நாம் நல்ல காரியம் தினந்தோறும் நினைக்கிறது உண்மைதான். ஆனால் நம்மால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. பவுலே சொல்கிறான், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார்? ஒரே ஒரு வழி உண்டு, நமது ஆண்டவராகிய இயேசு மாத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கு பவுல் அடுத்த அதிகாரத்திலே 8ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தில் சொல்கிற, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நிர்பந்தமான மனுஷனா நாம் இருப்போமானால் ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, நாம் விரும்புகிறத செய்யாம விரும்பாததை நம்ம செய்து கொண்டிருக்கோமானால் அதற்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம மாம்சத்தின்படி என்ன பண்ணுகிறோம், செய்கிறோம். மாம்சத்திற்கு நம்ம இடம் கொடுத்து விடுகிறோம். சாத்தான் எங்கிருந்து கிரியை செய்வானா, சரீரத்தின் வெளியில இருந்து தான் கிரியை செய்வான். ஆவியானவர் எங்க கிரியை செய்வார்னா, நம்முடைய உள்ளான மனிதனிலிருந்து என்ன பண்ணுவார், கிரியை செய்வார். அநேக நேரம் நம்ம ஆவியானவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறதுல இந்த சரீரம் சொல்லுகிற சரீரமுடைய அந்த இச்சையின் காரியங்கள் வாழ்க்கையில் வருமானால் அந்த சரீரம் நினைக்கிற காரியங்களை உடனடியாக என்ன பண்ணுகிறோம், சொல்லிவிடுகிறோம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டியது மாம்சத்தின் படி நடந்தால் வேதவசனம் சொல்கிறது அழிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆவிக்குரியவர்கள், பழைய மனிதனை கலைந்து கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலே பழைய மனிதனுடைய பாவத்துக்குரிய காரியங்கள் எதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. ஒருவேளை அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சரியாக நம்முடைய முழுமையான ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லிதான் அர்த்தம். இல்லாவிட்டால் அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தமாகவே இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், முதலாவதாக பழைய மனிதனை கலைந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும். நாம் ஆவியின்படி நடக்கிறவர்கள், ஆவியானவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவருடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை போல என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். ஆகையால் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம மாம்சத்தின்படி நடக்க கூடாது. கவனிங்க, நம்ம ஆவியின்படி நடக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்கணும். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி என்ன பண்ணணும், நடக்கணும். இன்னைக்கு நிறைய பேரு மாம்சத்தின்படி நடந்து ஆண்டவர் விட்டு என்ன பண்ண விடுகிறோம், பின்விடுகிறோம். புதிய மனிதனை தரித்துக் கொண்டவர்கள் தம்முடைய மனசும் தம்முடைய மாம்சமும் இச்சித்தபடி என்ன பண்ண மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு பொருள் பார்த்த உடனே கமகமகமன்னு ஒரு பிரியாணி வாசம்னா மனசு என்ன சொன்னது, சாப்பிடணும் போல என்னோட மனசு மாம்சம் என்ன பண்ணது சொல்லுது. ஆனா நம்ம உபவாசம் இருக்கும்போது ஒரு நேரத்தில் பண்ண, சரி பரவாயில்ல சாப்பிட்டுருவோம், யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, சாப்பிட கூட. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலையும் பழைய சுபாவத்தை முற்றிலுமாக நம்ம என்ன பண்ண வேண்டும், ஒழித்து விடுவதற்கு ஒரே வழி ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை என்ன பண்ணணும், நிரப்பணும். தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை நாள்தோறும் தொடர்ந்து நம்மை புதுப்பிக்க நம்ம இடம் கொடுக்க வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு 4ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் சொல்கிறார், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி பழைய மனிதனை நாம் கலைந்து போட்டோமானால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புதிய மனிதரை என்ன பண்ண முடியும், தரித்துக் கொள்ள வேண்டும். புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் தம்முடைய புதிதான ஆவியை கொடுப்பார். அப்படிப்பட்ட மக்கள் தான் 24ஆம் வசனம் சொல்வது போல மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் என்ன பண்ண முடியுங்க, ஜீவிக்க முடியும்.
ஆகவே பழைய சுபாவத்தின் காரியங்கள் நம்மை கீழ் நோக்கி இழுக்கிறதான அந்த இழுப்புகளுக்கு நாம் இடப்படாமல் அனுதினமும் மனிதனுக்கு முன்பதாக நீதியோடும் தேவனுக்கு முன்பதாக நாம் பரிசுத்தத்தோடும் என்ன பண்ண வேண்டும்? முழுவதும் வாசித்து பார்ப்போமானால் நாம் ஞான ஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பழைய மனிதனை களைந்து போட வேண்டும், புதிய மனிதனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். புது நடத்தைகளோடு நாம் எப்படி எல்லாம் வாழ வேண்டும், அல்லது புதிய மனிதனை தரித்துக் கொண்ட பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய பேச்சு எப்போதும் நம்பப்படத்தக்கதாக இருக்க வேண்டும். வசனத்தை வாசிங்க, 25 வசனத்தை அந்த அதிகாரம் முடிய வாசித்து பார்ப்போமானால் புதிய மனிதனாய் வாழ வேண்டிய காரியங்கள் நிறைய ஆலோசனை கொடுக்கிறார். நான் வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அன்றையும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடினால், பழைய மனிதனை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் நம்ம அவயங்கள் என்பதை மறந்து போனோம். ஆனால் இப்பொழுது சொல்கிறார், ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கிறோம்? அவயங்களாய் இருக்கிறபடினால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடன் மெய்யை பேச கடவன். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய பேச்சு எப்போதும் நம்பப்படத்தக்கதா இருக்க வேண்டும். நீ அதுக்கு அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்லுவோமானால், நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன பண்ணாதீங்க, பாவம் செய்யாதீர்கள். புதிய மனிதர் எப்படிலாம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பேச்சு எப்போதும் நம்பப்படத்தக்கதாக என்ன பண்ணணும் இருக்கிறோம். நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொய்யை களைந்து போட்டு நாம் பிறருடனே மெய்யை மாத்திரம் என்ன பண்ணணும், பேசணும். முதலாவதாக மெய் பேச வேண்டும். இரண்டாவது, நம்ம என்ன பண்ணக்கூடாது, கோபத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கோபத்திற்கு நம்ம ஒருவேளை இடம் கொடுத்தாலும் அந்த கோபத்தினால பாவம் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் என்ன பண்ணக்கூடாது, தனியே கடவுது. நம்ம கோபம் கொண்டு கோபத்தினால பாவம் செஞ்சு அதனால எரிச்சல் இருந்தா அடுத்த வசனம் சொல்லுது, பிசாசுக்கு நம்ம என்ன பண்ணி விடுகிறோமா, இடம் கொடுத்து விடுகிறோமா. ஆகவே தான் நீங்க மெய் பேச வேண்டும். நீங்க கோபப்படக்கூடாது. அப்படியே மீறி நீங்க கோபப்பட்டாலும் பாவம் செஞ்சிடக்கூடாது. எரிச்சலை நம்ம விட்டு என்ன பண்ணக்கூடாது, தூக்கி எரிந்து விட வேண்டும். பிசாசுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா நம்ம கோபப்பட்டா பிசாசு நம்மளுடைய ஈஸியா என்ன பண்ணிடுவோம், புரிந்து கொள்வோம். அதற்கு அடுத்த காரியத்தை பார்ப்போமானால், நாம் உண்மையும் நீதி உள்ளவர்களாய் என்ன பண்ண வேண்டும். 28 வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், திருடுகிறவனை திருடாமல் குறைச்சலவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து என்ன பண்ண கடவன், பிரயாசப்பட கடவன். ஆகவே இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம உண்மையும் நீதியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் நம்முடைய வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது. 29 வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், இவையெல்லாம் புதிய மனிதனுக்குரிய காரியங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து என்ன பண்ண வேண்டாம், வர வேண்டாம். ஒருவேளை உங்கள் வாயிலிருந்து வார்த்தை வருதுன்னா பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி என்ன பண்ணுங்க, பேசுங்க. இந்த வாழ்க்கையில கெட்ட வார்த்தை வருகிறதா, மற்றவர்களை கோபப்படுத்துகிறோமா, நம்ம மெய் பேசுவதற்கு பதில் பொய் பேசுகிறோமா அப்படின்னு நம்ம புதிய மனிதனை தரித்து கொள்ளல. அப்புறம் பழைய மனிதனை சரியா கலைந்து போடல, நம்ம பாவத்திற்கு மறைக்கல. ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், பழைய மனிதனை கலைந்து கொள்வோம், புதிய மனிதனை தரித்துக் கொள்வோம். கிறிஸ்துவின் சாயலாய் மாற்றப்பட்ட நம்ம கிறிஸ்துவை போல மாற நம்ம என்ன பண்ணுவோம், ஒப்புக் கொடுப்போம். முடிஞ்சா நல்ல வார்த்தையை பேசுங்க. இன்னும் ஒரு படி சொல்ல போனால், பேசாதிருந்தால் அதை விட ரொம்ப பெஸ்ட். பேசாதிருந்தால் மூடனும் ஞானி அவன் மறந்துடாதீங்க. மொழிகளிலே சிறந்த மொழி என்ன மொழின்னா, இயேசுநாதர் பேசினா மௌன மொழி தான். சண்டை வருதா, பேசாத வாய் என்ன பண்ணுங்க, முடிவெடுங்க. சண்டையே வராத, அப்படிதானே? ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை காணப்பட வேண்டும். ஆகவே இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டவைகளை நம்ம காணப்பட்டால்தான் ஆவியானவர் நம்மால் என்ன பண்ண முடியாது, கிரியை செய்ய முடியாது. ஆகவே நல்ல கணங்கள் காணப்பட்டால்தான் ஆவியானவர் நம்ம இடத்திலே கிரியை. 30 வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அன்றைய நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். நம்முடைய வாழ்க்கையில கோபம் இருந்தால், எரிச்சல் இருந்தா, பொய் பேசணும்னா, நம்முடைய வாழ்க்கையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உண்மை இல்லைன்னா, நீதி இல்லைன்னா அர்த்தம் என்னன்னா, நான் தேவனிடத்தில் பெற்ற பரிசுத்த ஆவியை நம்ம என்ன பண்ணுகிறோம், துக்கப்படுத்துகிறோம். ஆவியானவர் நம்ம என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது.
ஆகவே கடைசியாக 31ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறார். நாம் எவைகளெல்லாம் நம்மை விட்டு நீக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மாற்ற வேண்டும் என்று சொல்லி சொல்கிற வேளையிலே சகல விதமான கசப்பு நமக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில கோபம் இருக்கக்கூடாது, மூர்க்கம் இருக்கக்கூடாது, கூக்குரல் இருக்கக்கூடாது, தூஷணம் இருக்கக்கூடாது. மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு என்ன பண்ணணுமா? நீங்க வேண்டும். அப்படி சொல்லி முடிச்சு சொல்ற கடைசியா, நீங்க ஒருவருக்கொருவர் தயவா இருங்க, நீங்க ஒருவருக்கொருவர் மன உருக்கமா இருங்க. அப்படி இருந்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொரு என்ன பண்ணுங்க? மன்னிங்க. ஐயா, என்னால கோபத்தை விட முடியல, என் வாழ்க்கையில எரிச்சல் வந்து விடுகிறது, என் வாழ்க்கையில உண்மை இல்லை, நான் எப்பொழுதுமே பொய்யே பேசுன்னு சொல்லாம நம்ம பழைய மனிதனை கலைந்து கொள்ளல, புதிய மனிதன் நம்ம சரியா தரித்து கொள்ளல, ஆவியான மத்திலே கிரியை செய்யலன்னா அர்த்தமாகவே இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆவியானவரை நாம் ஒரு நாளும் துக்கப்படுத்தாது இருக்கணும். இந்த வாழ்க்கையிலே நம்ம நாள் பண்ணிடலாமா? ஐயா, என்கிட்ட ஏதோ ஒரு துக்கம் இருக்கு, ஒன்று இருந்தாலும் உங்களை அழித்து விடும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மாற்றம் தேவை. இந்த 2012ஆம் ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 112ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம். அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆசையும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலே. இந்த வாக்குத்தத்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து பண்ணேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இந்த 2012ஆம் ஆண்டுல 12வது ஒரு ஆண்டை நாம் என்ன பண்ணினோம்? சுதந்திரித்தோம். 12ஆம் ஆண்டு அப்படின்னு சொன்ன பொழுது 2012ஆம் ஆண்டுல 12வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். வந்திருந்த தேவனுடைய ஊழியர் கூட ஆரம்பத்திலே முகவரையாக சொல்லும் பொழுது 12இன் மகிமையை கொடுத்து என்ன பண்ணினார்கள் சொன்னார்கள். வேதத்திலே 12க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. 7க்கு 12க்கு ஒரு சில எண்கள் அதிகமாக என்ன பண்ணுகிறது? திரும்ப 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 என்ன பண்ணும்? அன்றைக்கு அவர்கள் செய்தி கொடுக்கிறதிலே முகவரையிலே 12ஆம் எண்ணின் ஆசீர்வாதத்தை குறித்து என்ன பண்ணினார்கள்? சில காரியங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். ஆரம்பத்தில் முகவரியை மாத்திரம் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த 2012ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று சொல்லி மக்கள் எல்லாம் பலவிதமான காரியங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? எதிர்பார்ப்போடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 2012ஆம் ஆண்டு தொடங்கி இன்றைக்கு 29 நாட்கள் என்ன பண்ணிவிட்டது? முடிந்து விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2011ஆம் ஆண்டு 365 நாட்களை முடித்துக் கொண்டு அது விடைபெற்று சென்றது. இப்போ 2012ஆம் ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். 2012ஆம் ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். 12 என்று சொல்லக்கூடிய எண் வேதத்திலே விசேஷமானது. இன்றைக்கு அந்த 12ஐ குறித்து தான் உங்களோடு என்ன பண்ண விரும்புகிறேன், சொல்ல உங்களோடு பேச விரும்புகிறேன். 12 என்ற எண் வேதத்திலே விசேஷமானது. அல்லேலூயா. வேதத்திலே விசேஷமா இருக்குமானால் 12வது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த 2012ஆம் ஆண்டு விசேஷமாய் இருக்கும். நம் அனைவருக்கும் இந்த 2012ஆம் ஆண்டு விசேஷமான ஆண்டாக, ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். ஆனால் 2012ஆம் ஆண்டு விசேஷ விதமாய் மாற வேண்டுமானால், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் வேதத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறதுங்க, சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்பதை அந்த சங்கீதம் 112ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகள் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரெல்லாம் கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருக்கு பயந்தவருடைய கற்பனைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தின்படி அவருடைய சந்ததி பூமியிலே பலத்திருக்க போகிறது, அவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, ஆசையும் ஐஸ்வர்யமும் நம்முடைய வீட்டிலே இருக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, இந்த 12வது ஆண்டு நமக்கு விசேஷமான ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக கர்த்தர் என்ன பண்ண விரும்புகிறார், மாற்ற விரும்புகிறார். வேதத்திலிருந்து ஒரு சில நபர்களை, ஒரு சில 12 குறிப்புகளோடு சொல்ல விரும்புகிறேன். நிறைய குறிப்புகள் உண்டு, சொல்வதற்கு நேரமில்லை. இன்றைக்கு ஒரு சில குறிப்புகளை சொல்கிறேன். நேரமும் சமயமும் காலமும் வாய்க்குமானால் இந்த 12ஆம் ஆண்டுக்குள்ளாக மீதமுள்ள 12களையும் உங்களோடு என்ன பண்ண விரும்புகிறேன், சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், யாக்கோபின் குமாரர் 12 பேர் போதும். அல்லேலூயா.
பிள்ளைகள்? நமக்கெல்லாம் தெரியும் எத்தனை, சரிதானே? 2 வச்சிருப்போம், 3 வச்சிருப்போம், 4, 6, 8, 10 அப்ப யாருக்கு என்ன பண்ணல கிடையல. ஆனா யாக்கோபின் குமாரர் எத்தனை? 12 பேர். சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்க கவனிங்க. 12 கோத்திர பிதாக்களுடைய பெயரை நீங்க குறித்துக் கொள்ளுங்க. முதல்ல ரூபன் ஆரம்பிக்கும். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன். இவர்கள் எல்லாரும் லேயால் பெற்ற பிள்ளைகள். அல்லேலூயா. இரண்டாவதாக யோசேப்பு, பென்யமீன் இவர்கள் ராகேல் பெற்ற பிள்ளைகள். அடுத்ததாக தான், நப்தலி என்பவர்கள் பில்கால் பெற்ற பிள்ளைகள். இந்த பில்கால் யார் அப்படின்னா ராகேலுடைய வேலைக்காரி. அதோடு மாத்திரமல்ல, காத், ஆசோர் என்பவர் 2 பிள்ளைகளும் சில்பால் பெற்ற பிள்ளைகள். ஐயா, பில்கால் சில்பால் எங்களுக்கு தேவையில்லை, எங்க பிள்ளை பையனை எங்களுக்கு என்ன பண்ண முடியல, சரியா தெரியல, ஞாபகம் வைக்க முடியல என்று சொல்லக்கூடாது. வேதத்துல உங்க பிள்ளையுடைய பெயரை நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறீங்களோ அல்லது முழு பெயரை சொல்லி கூப்பிடுறீங்களோ இல்லையோ, வேதத்துல இந்த 12 கோத்திர பிதாக்களின் பெயர்களை நீங்க என்ன பண்ணிருக்கணும், அறிந்திருக்கணும். கரங்களை தேடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், அருமையானவர்களே, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அவன் தனிமையிலே உயிருக்கு பயந்து அவன் என்ன பண்ணுகிறான், ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் அவன் அறிந்து கொண்டான். தனிமையிலே உயிருக்கு பயந்து தன்னுடைய லாபான் வீட்டிற்கு, தன்னுடைய மாமன் வீட்டிற்கு போகிறதான அந்த யாக்கோபு தன் பெற்றோருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினால் இந்த ஆசீர்வாதங்களை என்ன பண்ணினான், பெற்றுக்கொண்டான். யாக்கோபு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்னன்னா, அவன் பெற்றெடுத்த 12 பிள்ளைகளும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பெரிய ஜாதிகளாக 12 கோத்திரங்களாக எண்ணப்படுகிறார்கள், மாறுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபு பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அவன் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணினான், பெற்றுக்கொண்டான். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு புறப்பட்டு போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் முந்தைய சம்பவத்தை பார்ப்போமானால், ஒரு நாளிலே அண்ணனுடைய சேஷபுத்திர பாகத்தை ஒருவேளை பசி ஆற்றும்படியாக சேஷபுத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டான், வாங்கிட்டான். கொஞ்ச நாள் கழித்து தகப்பனிடத்திலே ஆசீர்வாதத்தை அவன் ஏமாற்றி பெற்றுக் கொண்டான். ஆனால் தகப்பனை ஏமாற்றி பெற்றுக் கொண்ட பொழுது அந்த தகப்பன் எவ்வளவு கோபமா இருந்திருப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆனா இங்க வேதவசனம் சொல்லுகிறது, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு என்ன பண்ணினா போனான். முந்தைய அதிகாரத்தை பார்ப்போமானால், யாக்கோபனுடைய தாய் அவளை பார்த்து சொல்லுகிறாள், நீ என்ன பண்ணிடு, உன் மாமன் வீட்டுக்கு போய்விடுன்னு சொல்லி அதே காரியத்தை ஈசாக்கும் என்ன பண்ணுகிறான் சொல்லுகிறான். மகன் ஏமாற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டாலும் அவன் சொல்கிறான், நீ என்ன பண்ணிடு, உன் மாமன் பதான் ஆராமல் இருக்கிற லாபானுடைய வீட்டிற்கு என்ன பண்ணிடு, போய்விடு. உயிருக்கு பயந்தவன் இருந்ததான வேலையிலே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்ததனால் அவன் சந்ததி என்ன பண்ணப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. அருமையானவன் பெற்றோருக்கு அப்படி கீழ்ப்படிந்து போனது நிமித்தம் தாய் சொன்னதையும் தகப்பன் சொன்னதையும் கேட்டு என்ன பண்ணினான், தன்னுடைய மாமன் வீட்டிற்கு என்ன பண்ணுகிறான், போகிறான். இந்த யாக்கோபு ரொம்ப பாசக்கார பிள்ளை. எப்படிங்க, போன உடனே தன் மாமன் மகளை பார்க்கிறான். பார்த்த உடனே என்ன பண்ணுகிறான், அவன் முத்தம் செய்கிறதை பார்க்கிறான். ஒருவேளை சிறு பிள்ளையா இருந்திருக்கலாம். ஆனா அன்பை வெளிப்படுத்துகிற விதங்களே பல விதங்களில் ஒன்று. நம்ம என்ன பண்ணலாம், சிறு பிள்ளைகளை கொஞ்சம் பொழுது என்ன பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட வயது, ஒரு 12 வயது 10 வயது இருக்கலாம், அன்போடு நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்க்கும் பொழுது இந்த பாசக்கார இந்த யாக்கோபு அங்கே போகிறான், அங்கே தங்கி இருக்கிறான். ஆனால் ஒன்றை மாத்திரம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், அவன் தாய் சொன்னதையும் தகப்பன் சொன்னதையும் அப்படியே என்ன அப்படின்னா கேட்டு கீழ்ப்படைது தன்னுடைய மாமன் பதான் ஆராமுக்கு என்ன பண்ணுகிறத போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஒரு சில குடும்பங்களிலே பார்ப்போமானால், பிள்ளைகள் ஒன்றை தகப்பன் பக்கம் இருப்பாங்க, இல்லைன்னா தாய் பக்கமா என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. யாராவது ஒரு பக்கம் சேர்ந்து கொண்டு ஒருத்தர் பேச்சை என்ன பண்ண மாட்டாங்க, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. இல்லாவிட்டால் ஒருத்தர் தூக்கி வைப்பாங்க, ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, மட்டம் தூக்குவாங்க. ஆனா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒருவேளை அப்பா ரொம்ப மோசம் என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப் உண்டு. அந்த பிள்ளைகள் அம்மா சாமி என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. இன்னொரு பக்கம் இருக்கு, அம்மா ரொம்ப மோசம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமா சாமி. ஆனா நீங்க இன்றைக்கு இங்க வந்திருக்கிற வாழ்க்கையில ஆமா சாமி போடும் பிள்ளைகளா இருக்கக்கூடாது, தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக என்ன பண்ணணும், இருக்கணும். அம்மா சொன்னா ஒரு சில பிள்ளைகள் செய்வாங்க, அப்பா சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஒரு சில குடும்பத்துல அப்பா சொன்னாதான் செய்வாங்க. அம்மாவுக்கு பயமும் கிடையாது, அம்மாவுக்கு ஒரு துளி அளவு என்ன கிடையாது, பயம் கிடையாது. நான் பார்த்துங்க,
எனக்கு எல்லாமே தெரியும். நான் அப்பா வந்தா என்ன பண்ணிடுவாங்க, இங்க அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறீங்க எனக்கு தெரியும். அப்பா சொன்னா கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகள். ஒரு சில பிள்ளைகள் அம்மா சொன்னாதான் என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்பட. வேத வசனம் சொல்லுது, இங்க யாக்கோபு தன் தாய்க்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் அப்படியே அவன் என்ன பண்ணினான், தாய் தகப்பன் 2 பேர் சொல்வதையும் அப்படியே பிள்ளைகள் என்ன பண்ணணும், கீழ்ப்படிய வேண்டும், கேட்க வேண்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த யாக்கோபின் மூலம் 12 ஜாதிகள் தோன்றின, 12 கோத்திரங்கள் உண்டாயின. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தபடினால் யாக்கோபுடைய வம்சம் கோத்திர பிதாக்களின் பட்டியலிலே என்ன பண்ணினது, இடம்பெற்றது. கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யாக்கோபு அவர் குறிப்பிட்ட இடத்துல ஒரு 30 வயது இருக்கிற, திருமணம் வயது முடிக்கக்கூடிய வயது இருக்க வரைக்கும். அப்போதான் நம்முடைய மாமன் வீட்டுக்கு போகிற தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெற்றுக் கொண்டது மாத்திரமல்ல, அண்ணனுடைய சேஷபுத்திர பாகத்தை அவன் மஞ்சித்து பெற்றுக் கொண்டது மாத்திரமல்ல, இங்கே அருமையான கருத்துடைய தாய் தகப்பன் பெற்றோருடைய வார்த்தைக்கு அவன் அப்படி என்ன பண்ணுகிறான், கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தாலே உடைய வம்சம் 12 கோத்திர பிதாக்களுக்கு எழும்புவார்களானால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும். ஒருவேளை உங்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உங்கள் சந்ததி பூமியிலே பலத்திருக்க வேண்டுமானால், நீங்கள் நாம் செய்ய வேண்டியதை பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கும் கீழ்ப்படியணும், ஊழியக்காரருக்கும் என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிந்து நடந்தால் அந்த தகப்பன் அப்படி கீழ்ப்படிந்து நடக்கிற வேளையிலே யாக்கோபு என்ன பண்ண வருகிறான், ஆசீர்வதிக்கப்படுற. இதற்கு முந்தைய ஒரு சில காரியங்களை நான் பார்ப்போமானால், அந்த தகப்பன் இடத்துல யாக்கோபு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாங்க, ஏமாத்தி பெற்றுக்கொண்டு. நான் தான் ஏசா வந்திருக்கிறேன், நான் தான் யாரு, ஏசா வந்திருக்கிறேன்னு சொல்லி யாக்கோபு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஏசா வந்து அங்கே கதறுகிறான், மனம் கசந்து தகப்பன் இடத்தில் அழுகிறான். தகப்பனை நோக்கி சொல்கிறான், தகப்பனே என்னை என்ன பண்ணும், ஆசீர்வதி. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல 34, 35 வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், இங்கே ஏசா வந்து தன் தகப்பன் இடத்துல கதறுகிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டான், பெற்றுக்கொண்டான். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அங்க ஏசா சொல்லுகிறான், அப்படி தகப்பன் சொன்ன உடனே அவன் பெயர் யாக்கோபு, அவன் பெயருக்கு ஏற்றபடிதான் என்ன பண்ணுகிறான், இருக்கிறான். யாக்கோபு என்று சொன்ன அவருடைய அர்த்தம் என்ன, எத்தன், அல்லாவிட்டால் ஏமாற்றுகிறவன் என்ற அர்த்தம். ஏமாற்றுகிறவன் எத்தன் சொல்லி ஏசாவுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே ஒருவரை ஏமாற்றி என்ன பண்ணிட்டான், சேஷமுத்திர பாகத்தை பெற்றுக் கொண்டுட்டான். இப்போ அப்ப மாதிரி ஏசா என்ன பண்ணிருக்கணும், கவனமா ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பையன் யாருதான், ஏமாத்துக்காரன். வீட்டுல பெரும்பாலும் மூத்தவனை விட சின்னவன் எப்படிதான் இருப்பான், ஏமாத்துக்காரன் வேலைதான் இருப்பான். எல்லா வீட்லயும் அது ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும் பெண் பிள்ளைகள், மூத்த பிள்ளை கொஞ்சம் எப்படிதான் பாவியா இருக்கான், அப்ராணியா இருக்கு, எப்படி இருக்கும், எல்லா வீட்லயும் அப்படிதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்ப்போமானால் யாக்கோபு என்று சொன்னவனுடைய பெயருக்கேற்ப அவன் ஏமாற்றுகிறவன் எத்தனா இருந்தான். ஏசா எப்படி இருந்துக்கணும்னா கவனமா இருந்துக்கணும். ஏசாக்களே ஏமாந்து போகாதீங்க. அன்றைக்கு ஒரு ஏசா ஏமாந்து போயிட்டான். யாக்கோபுகளே ஏமாத்தாதீங்க. அல்லேலூயா. நம்ம இடத்துல இன்றைக்கு ஏசா யாக்கோபு என்னதான் செய்யறாங்க, இருக்கதான் செய்யறாங்க. எப்படியாவது இன்றைக்கு உலகத்துல எப்படியாவது அண்ணன் சொத்தை தம்பி அபகரிக்கணும், தம்பி சொத்தை அண்ணன் இருக்கு. அப்படி இல்ல, ஏமாறவும் கூடாது, என்ன பண்ணக்கூடாது, ஏமாற்றவும் கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஏசா சொல்லுகிறான், 2 தடவை என்ன பண்ணிட்டான் அந்த யாக்கோபு, இந்த எத்தன் என்ன பண்ணிட்டான், மோசம் வைக்கிறான். என் சேஷமுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதை இப்பொழுது என் ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொண்டான் என்று சொல்லி மீண்டும் தகப்பனை பார்த்து கேட்கிறான், நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகியும் வைக்கவில்லையா? தகப்பனும் ரொம்ப ஒரு தரபட்சமா என்ன பண்ணிட்டாரு நடந்த. தகப்பனுக்கு எத்தனை பிள்ளைங்க, ஈசாக்கு எத்தனை, யாக்கோபுக்கு எத்தனை, சத்தமா சொல்லுங்க. யாக்கோபுக்கு 12, ஈசாக்கு எத்தனை, 2. ஒருத்தன் பேர் ஏசா, இன்னொருத்தன் பேர் யாக்கோபு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஈசாக்கு மூத்த மகன் மேல மாத்திரம் தான் பிரியம் வந்தார். பெற்றோர்களே, தகப்பன்மார்களே, தாய்மார்களே, உங்க பாச அன்பு 2 பேர் இருந்தா 2 பேர் பிள்ளை எப்படி இருக்கணும், சரியா இருக்கணும். ஒரு பிள்ளையை நேசித்து அங்க பார்த்தா நல்லா விளையாட்டு இருக்கு. பெரியவர் அப்பா பிள்ளை, சின்னவர் அம்மா பிள்ளை, இது எல்லாருக்கும் இருக்கிறது ஐயா. இன்னொரு பக்கம் 2 குரூப்பா இருக்கும். ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் இருந்தா அம்மா பக்கம், பொம்பளை பிள்ளைகளா இருந்தா சொல்லுங்க
அப்பா பக்கம். இது உண்மை, யாரும் மறுக்க முடியாது. பொம்பளை பிள்ளைகள் யாரு மேல அதிகம் பாசமா இருப்பாங்கன்னா அம்மாவை விட எங்க அப்பா தான். பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது பாரபட்சம் காட்டக்கூடாது. ரெண்டு பேரும் ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கிறேன்னு நினைச்சிட்டு அத்தனை ஆசீர்வாதங்களையும் யாக்கோபுக்கு சொல்லிட்டான். ஆனா அவன் செய்ய வேண்டியது ரெண்டு பிள்ளைகளுக்கும் சரியான அளவு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிருக்காங்க, வைத்திருக்கணும், கொடுத்துரும். சேஷபுத்திரமாக மூத்த மகனுக்கு நான் உண்மை, அதை மறுக்க முடியாது. இஸ்ரவேல்ல நம்ம யோசனை பண்ணி பார்த்தேன். கர்த்தர் ஏன் மூத்த குமாரனை எனக்கு கொடுத்துரும் அப்படின்னு கேட்கிறாரு. மூத்த குமாரன் சில வீட்டுல ரொம்ப சோதாவா இருக்கும், ரொம்ப சொங்கியா இருக்கும், இல்லாவிட்டா ரொம்ப டூ மச்சா இருக்கும். ஒண்ணு இப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும், ரொம்ப டூ மச்சா இருக்கும். கர்த்தருக்கு நமக்கு ஒருவேளை பயன்படாத மாதிரி தெரியலாம், நமக்கு வேண்டாம்னு சொல்லலாம். மூத்த ஒரு சில வீட்டு மூத்த பிள்ளை விட சின்ன பிள்ளைக்கு கடைசி பிள்ளை எடுத்து பார்த்துங்க, அதுக்கு அதிக செல்லமா இருக்கும். ஆனா கர்த்தரு உனக்கு வேண்டாம்னு சொல்லுறது மூத்ததான ஏற்ற கொடுத்துரு. அப்புறம் மூத்த குமாரர்கள் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இளைய குமாரரும் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். அல்லேலூயா. யாரு மூத்தவன் யாரு இளையவன் என்று சொல்லல. இங்கே பார்ப்போம். ஆனால் யாக்கோபு யாரு, ரெண்டு பேரும் எப்படிதாங்க சொல்லுங்க, ரெட்டப்பறவை எப்படிதானே? ரெட்டப்பறவையில எவ்வளவு நேரத்தில் மிஞ்சி போனா பிறந்திருப்பாங்க? ஒரு 5 நிமிஷம், 1 நிமிடம். ஒரு வினாடி முன்ன பிறந்தா மூத்தவன் ஆயிட்டான், ஒரு வினாடி பின்ன பிறந்தா இந்த யாக்கோபு இளையகுமாரனா மாறிட்டான். எவ்வளவு மோசம் பாருங்க. ஒரே வினாடி கூட இருக்கல, அது 10 நிமிடம், ஒரு 12 நிமிடம். ஆனா வேதத்தின்படி ஆண்டவர் ஏன் இந்த யாக்கோபை தெரிந்து கொண்டார், அவனுடைய கோத்திரத்தையும் ஆசீர்வதித்தார்னு சொல்லி பார்ப்போமானால், இன்னைக்கு சயின்ஸ் அதை நிரூபிச்சிருக்குது. கருவில ஒரு தாயின் கற்பத்துல முதல்ல உண்டாகக்கூடிய கற்பம் தான் இரண்டாவதா வெளிப்படுமா தெரியுமா உங்களுக்கு? 2 குழந்தை, 8 பிள்ளைகள் இருக்குமானால் முதலிலே ஒரு தாயின் கற்பத்தில் உருவாகக்கூடிய கருவு இரண்டாவதா வருமா? இரண்டாவது உற்பத்தியாக்கக்கூடிய குழந்தை முதல்ல வந்துடும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்மை கருவிலை தெரிந்து கொண்டார் என்பதற்கு இதோட ஒரு பெரிய சாமி என்ன பண்ண போகிறது இருக்கிறது. நம்ம முதலையா, நம்ம பின்னையா, நம்ம கடைசியா, நம்ம லாஸ்டா என்பது அல்ல. நம்ம கர்த்தர் கருவிலை தெரிந்து கொண்டா, அவர் தெரிந்து கொண்டதுதான். கணங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அங்கே ஏசா வந்து தன்னுடைய தகப்பனை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாயும் வைக்கவில்லையா? ஏன்னா இவன் ஏசா நினைத்து யாக்கோப அத்தனை ஆசீர்வாதம் தன்னுடைய மூத்த குமாரன் நினைச்சு சிறியவனை என்ன பண்ணிட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு. ஒரு வஞ்சனையான ஒரு ஈசாக்கை என்ன பண்ணுகிறோம் பார்க்கிறோம். ஏசா என்று நினைத்து யாக்கோப எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க முடியுமோ அத்தனை ஆசீர்வாதங்களும் ஒன்று கூட வைக்கல. இப்படி பெற்றோர்கள் என்ன பண்ணக்கூடாது, ஆலோசனை பிள்ளைகளுக்கு உண்டு, பெற்றோருக்கு உண்டு. ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்ன பண்ணும், ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் 2 பிள்ளைகள், அந்த 2 பேருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை அவன் சரியா வைத்திருக்கணும், இல்லாவிட்டால் சமமா கொடுத்திருக்கணும். சொத்தில ஒரு பங்கு மூத்த குமாரனுக்கு கொடுக்கிறது யூத வழக்கத்தின்படி சரிதான். ஒரு பங்கு மூத்த பிள்ளைக்கு அதிகம் தான். அந்த சிரேஷ்ட புத்திரமாக அவனுக்கு தான். ஏன்னா அவன் தான் அடுத்த அந்த சந்ததியுடைய பொறுப்பை, அந்த குடும்பத்தை கட்டி காக்க போகிறாகவே மூத்த குமாரனுக்கு ஒரு படி சொத்துல ஒரு பங்கு அதிகமா கொடுத்தாலும் ஆசீர்வாதத்திலிருந்து ஈசாக்கு 2 பேருக்கு சமமா கொடுத்திருக்கணும். ஏசா நினைச்சு யாக்கோபுக்கு அத்தனை ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணிட்டாரு, அள்ளி வீசிட்டாரு. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தின் பின்பகுதியை பார்ப்போம்னா அங்கே மீண்டும் 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 ஏசா கதறுகிறார், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆயிலும் நீ வைக்கவில்லையா என்று ஏசா திரும்ப 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 தன்னுடைய தகப்பனை கேட்ட பொழுது 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா இங்கே அவனுடைய தகப்பன் சொல்கிறான், நான் அவனை உனக்கு எப்படி வச்சுட்டேன், எஜமானாக வச்சுட்டேன். அல்லேலூயா. என் தம்பிக்கு உலக வழக்கத்தின்படி யாக்கோபு தம்பி, உலகத்தின் பார்வையிலே யாக்கோபு தம்பி, 2 பிள்ளைகளானாலும் அவன் ஏசாவுக்கு பிறகு வந்தவன். ஆனால் இவன் சொல்லுகிறான், அவனை உனக்கு எப்படி வச்சிட்டேன், எஜமானாக வச்சிட்டேன். அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு எப்படி பண்ணிட்டேன், ஊழியக்காரரா வேலைக்காரரா என்ன பண்ணிட்டேன் வச்சிட்டேன். அவனை தானியத்தினாலும் திராட்சரசத்தாலும் ஆதரிப்பேன். இப்பொழுது நீ மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன்? எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. அந்த நேரத்தில் ஈசாவுடைய நிலைமை புதிய மொழிபெயர்ப்புல சொல்லிருக்கு. அந்த தகப்பன் ஈசாவுக்கு சொல்லுகிறான், நான் உனக்கு வேற என்ன செய்ய முடியும்? அவன் கேட்கிறான், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட வைக்கலையா? இவன் சொல்லிட்டான், எல்லாத்தையும் அவனுக்கு நீ நினைச்சு அத்தனை ஆசீர்வாதங்கள் அவனுக்கு என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். உடனே ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம் தான் அவனிடத்துல உண்டு. என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதி. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய வாழ்க்கையில உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். எப்படி யாக்கோபை ஆசீர்வதித்தது போல அந்த தகப்பனிடத்துல தன்னுடைய மற்றொரு குமாரனை ஆசீர்வதிப்பதற்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளே இல்லை.
ஆனா அந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பலிபீடத்தில் நிற்கிற உங்களை, கர்த்தருடைய பலிபீடத்தில் இருக்கிற நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். போகிற வழிபோக்கர்கள் உங்களை ஒரு நாளும் ஆசீர்வதிக்கிறவர்கள் அல்ல. கர்த்தருடைய ஆலயத்திலே பலிபீடத்தில் நிற்கிற ஆசாரியன் ஒருவர் மாத்திரம்தான் உங்களை என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். உங்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்க நம்முடைய தகப்பனாருடைய கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அருமையானவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நாளில் நம்ம பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம், நாம் பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம், நம்மை மீட்கும்படியாக நம்முடைய எஜமானராக இயேசு இந்த பூமிக்கு ஏழை கோலம் எடுத்து வந்தார், தாழ்மையின் கோலம் எடுத்து வந்தார். காரணம் நம்ம எல்லாரையும் எஜமானாய் மாற்றும்படியாக. அல்லேலூயா. ஏசா தகப்பனிடத்தில் திரும்ப 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 ஆசீர்வாதத்தை கேட்டு என்ன பண்ணலங்க? பெற்றுக்கொள்ள முடியல. என்கிட்ட வேற ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், உன்னை அவனை உனக்கு எஜமான வச்சுட்டேன். உன்னுடைய எஜமானவன் தான். அப்படியானால் நீ யாருன்னா அவனுக்கு அடிமை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இனிமேல் எதற்கும் அடிமையாவதில்லை. ஒருவேளை கடந்த நாட்களில் பாவத்திற்கும் சாபத்திற்கும் உங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் அடிமைப்பட்டிருக்கலாம். பிசாசு நம்மை அவனை அடிமைப்படுத்தி அவனுக்கு வேலையாட்களாக நம்மை வைத்திருக்கலாம். நான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையிலே நமக்காக தம் இரத்தத்தை சிந்தின ஆண்டவர் நம்மை எஜமானனாக மாற்ற, நம்மை அடிமைத்தனத்தை நீக்கி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நியாயாதிபதிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போமானால் அங்கே அக்சால் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரியை பார்க்கிறோம். அவர் தன்னுடைய தகப்பனிடத்தில் கேட்கிறார், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணணும்? தர வேண்டும். தன் தகப்பனிடத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று சொல்லி அந்த அக்சால் தன் தகப்பனிடத்தில் கேட்பேன் என்று சொல்லி அவள் என்ன பண்ண தகப்பனிடத்தில் போகிறாள். நீ எனக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். காரணம், அந்த தகப்பன் அந்த அக்சாலுக்கு தன்னுடைய மகள் திருமணம் முடித்து போகிற வேலையிலே வறட்சியான ஒரு நிலத்தை கொடுக்கிறார். தகப்பன் பாருங்க, தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுத்திருக்கிறாங்க? ஒரு செழிப்பான இடத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த தகப்பன் அந்த மகள் மனமுடித்து போகிறத வேலையில ஒரு வறட்சியான ஒரு இடத்தை கொடுத்துட்டார். அவளுக்கு போகிறதனுடைய கணவன் வீட்டுக்கு போகிறத வேலையில அவளுக்கு மனம் இல்லை. என் கணவன் வீட்டுக்கு போகும்போது நான் எப்படி போகணும்? செழிப்பா போகணும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில வறட்சியா இருக்கிறதா? நீங்க வறண்டு போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஈசாக்கை போல வேற ஆசீர்வாதமே என்னிடத்துல இல்லை என்று சொல்லி அந்த தகப்பன் ஒரு நாளும் சொல்ல போவதில்லை. யாக்கோபை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். அக்சாலின் தகப்பனை போல ஆண்டவர் உங்களை வறட்சியான ஒரு நிலைமையில வைக்க விரும்பல. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த ஆண்டவரிடத்துல நீங்க என்ன பண்ணணும்? கேட்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தையும் 40ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், உன் குடியிருப்புக்கு நிலத்தின் செல்மையோ மேல் வானத்தின் பணியோ கிட்டாது. புதிய மொழிக்குள்ள ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உன் வாழினால் வாழ்க்கை நடத்தி உன் தம்பிக்கு அடிமையா இருப்பாய். வேற வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான வார்த்தை என்ன பண்ணல இல்லை. கர்த்தர் அப்படி அல்ல, அவனை ஆசீர்வதிக்க விரும்பினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எஜமானனாக மாற்ற விரும்புகிறார். உங்கள் அடிமைத்தனத்தை மாற்ற விரும்புகிறார். உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே யாக்கோபுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு காரணம் அவன் எத்தனை அவன் ஏமாற்றுக்காரன் தான். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தபடினால் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணினான்? பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நீங்களும் இந்த 12 நீங்க அறிந்து கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்தவர்கள் 3 நாட்கள் சூர் பாலைவனத்திலே பயணம் செய்தார்கள். அங்கே அவர்களுக்கு தண்ணீர் எதுவுமே என்ன பண்ணாங்க? கிடைக்கல. அதற்கு அடுத்த செங்கடலை கடந்து 3 நாள் பிரயாணமாய் சூர் பாலைவனத்திற்கு வருகிறார்கள். அங்கே சூர் பாலைவனத்தில் 3 நாள் பிரயாணம் பண்ணி அவர்களுக்கு தண்ணியே கிடைக்கல. மாரா என்ற ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். மாரா என்ற இடத்துல இங்க தண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த தண்ணீர் குடிப்பதற்கு எப்படி இருந்தது? கசப்பா இருந்தது. அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கசந்து போய் இருக்குமானால் மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றின ஆண்டவர் இந்த காலையிலே வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உள்ள அத்தனை கசப்புகளையும் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த தண்ணீர் கசப்பா இருந்தபடினால் மாறா என்றாலே அர்த்தம் என்னன்னா கசப்பு என்று அர்த்தம். யாவேஸ் என்று சொன்னாலே அதனுடைய அர்த்தம் என்னன்னா துக்கம். உங்கள் பெயருக்கு அர்த்தம் தெரியுமா? ஒருவேளை வாழ்க்கையுடைய பெயருக்கு அர்த்தம் தெரியாமல் பல ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பெயரை சொல்வதிலே சரியான ஒரு தெளிவு இல்லை, சரியான ஒரு குழப்பம் இல்லை. யாராவது என் பெயரை கேட்டாலே எனக்கு சொல்வதற்கு என்னால முடியாது. ஒருத்தர் பார்த்தா ஒரு இடத்துல டேவிட் கொடுத்து வச்சிருப்பேன், ஒரு இடத்துல விக்டர் கொடுத்து வச்சிருப்பேன், இன்னொரு இடத்துல ஜோசப் கொடுத்துருப்பேன். ஒரு நாள் கர்த்தர் என்னோடு பேசினார். எப்படி ஆபிரகாம் என்று சொல்லி கர்த்தர் மாற்றினாரோ
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் ஒரு சில மக்களை கர்த்தர் சாராயை சாராள் என்று கர்த்தர் மாற்றினாரோ, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் கர்த்தர் சொல்லி நானாக மாற்றினார். அல்லேலூயா. அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு வந்தது, ஒரு ஆசீர்வாதம் வந்தது. உங்கள் வாழ்க்கையில உங்கள் பெயருக்கு நீங்கள் அர்த்தம் உள்ளவர்களாய் நீங்கள் என்ன பண்ணணும்? வாழ வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திருக்கலாம். மாறா என்றாலே என்னுடைய அர்த்தம் கசப்பு, யாவேஸ் என்று சொன்னாலே என்னுடைய அர்த்தம் துக்கம். உங்கள் வாழ்க்கையிலே ஏலினுக்கு வருவதற்கு முன்பு மாறாவின் கசப்பு நீரை ஒருவேளை நீங்கள் சகிக்க வேண்டியதாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சதிலே சாப்பிடுவதற்கு நேரம் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, பல பிரயாசப்பட்டாலும் 3 நாட்கள் சூர்வானந்தத்திலே பிரயாசப்பட்டு நடந்து வந்த பொழுது உங்கள் தண்ணீரை கண்டவுடன் எப்பொழுது குடிக்கலாம் என்று தாகத்தோடு இருந்திருப்பார்கள். ஆனால் மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்தபடினால் அங்கே வேதவசனம் சொல்கிறது உங்கள் வாழ்க்கை கசந்து போயிருந்தது சொல்லி. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில கடந்த நாட்களிலே 2011ஆம் ஆண்டிலே அல்லது கடந்த 28 நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில பலவிதமான கசப்புகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்ப்போமானால் நமக்காக மாபெரும் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பு அவர் மாறாவை அவர் சந்தித்தார். மாறா ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்தே தீர வேண்டும். ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மாறாவுக்கு பிறகு 12 சொல்லுங்க 12 நீரூற்றுகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கசப்பு கலந்த காடி அவருக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அந்த சிலுவையிலே அந்த கசப்பு கலந்த காடியை அவர் புசிக்கவில்லை என்று சொன்னார். அந்த சிலுவை பாதையின் வழியாக இயேசு கலக்கவில்லை என்று சொன்னார். உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்காது. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் மாறாவின் கசப்பை போல உங்கள் வாழ்க்கை கசந்து போயிருக்கலாம். ஐயா, நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் வாழ்வதை விட சாவதை நல்லது என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலையிலே உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மாறாவை நான் மதுரமாக மாற்றப் போகிறேன், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றப் போகிறேன், உங்கள் கண்ணீரை நான் துடைக்கப் போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒருவரின் வாழ்க்கை கசப்புதாயா, என் வாழ்க்கை மாறாதா, என் வாழ்க்கை துக்கம்தான், என் வாழ்க்கை துயரம்தான், என் வாழ்க்கை துன்பம்தான், என் வாழ்க்கை வியாதிதான், அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு மாறாவின் நீரை தேனாக மாற்றின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா மாறாக்களையும் இன்றைக்கு மாற்றுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம அவர் முழங்கால் படியலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். இன்னும் ஒரு குறிப்பு சொல்லணும் மாத்த நேரம் இல்லை. இன்னைக்கு இதோடு முடிக்கிறேன். பிரச்சனையான ஒருவேளை நினைக்கலையா, வாழ்க்கையில பிரச்சனை என்று சொன்ன தாங்கிக் கொள்ளலாம். என் வாழ்க்கையே பிரச்சனையா மாறிவிட்டது. இல்லை அருமையான சகோதரியே, இல்லை அருமையான சகோதரனே, இன்னைக்கு ஆண்டவர் உன் மாறாவை மாற்ற விரும்புகிறார். உன் வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டத்திற்கு, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா தீர்க்க தரிசன வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு நேராக கொடுக்கிறார். நீ வாழ்க்கையில எத்தனை வருஷம் துன்பத்தை அனுபவித்தையோ அதற்கு ஈடாக மகிழ்ச்சியாக்க போகிறார். இன்றோடு முடிந்தது உங்கள் மாறா, இன்றோடு முடிந்தது உங்கள் கசப்பு, இன்றோடு முடிந்தது உங்கள் துக்கம், இன்றோடு முடிந்தது உங்கள் வேதனை, இன்றோடு முடிந்தது உங்கள் பிரச்சனை. இன்றைக்கு இயேசு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இயேசு இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நீங்க செய்ய வேண்டியது மாறாவை கொஞ்ச நேரம் சகித்து ஆகணும். நீங்க மாறாவை சகிக்கிறது இல்லை, முறுமுறுக்க கூடாது. அன்றைக்கு அந்த ஜனங்கள் முறுமுறுத்துட்டாங்க. மோசே பார்த்து முறுமுறுத்தாங்க, ஐயா எங்களை தண்ணீர் இல்லாம எங்க சாகடிக்கவா கொண்டு வந்தீர்னு சொல்லி. என்பது தேவனுடைய பிள்ளைகளை முறுமுறுக்காதீங்க. உங்களுக்கு 12 நீரூற்றுகள் உண்டு. 70 பேரிச்சை மரங்கள் உண்டு. அங்கேதான் திரும்ப அதன் பிறகு மாறாவுக்கு அடுத்து ஏலினுக்கு வந்த தேவஜனங்கள் தண்ணீருக்கு அருகிலே பாளையம் இறங்கினார்கள். உங்களுக்கு தண்ணீர் என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஆண்டவர் இந்த 2012ஆம் ஆண்டிலே 12 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து வருகிறார். உன் மாறாவுக்கு முடிவுண்டாக்க ஆண்டவர் விரும்புகிறார். உன் துக்கத்தை மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். வாழ்க்கை என்றால் அப்படி இப்படிதான் இருக்கையா, எப்படியும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சொல்றாங்களா? வாழ்க்கை என்றால் கசப்பும் இனிப்பும் கலந்துதான் வாழ்க்கை, உண்மைதான். ஆனா வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டம் போதும், உங்க வாழ்க்கையில் நீங்க பட்ட துன்பம் போதும். நீ எத்தனை ஆண்டுகள் திருமணம் முடித்து அல்லது நீங்க பிறந்த நாள்ல இருந்து எத்தனையோ வியாதி, எத்தனையோ பிரச்சனை நீங்க சகித்துக் கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த 2012ஆம் ஆண்டு, இந்த 12வது ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் மாறாவை மதுரமாக மாற்றபடியாகத்தான் இயேசு சிலுவையிலே கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். உன் கசப்பு அவருக்கு தெரியும், உன் வேதனை அவருக்கு தெரியும், உன் பாடு அவருக்கு தெரியும், உன்
என் வாழ்க்கையில ஏன் பிரச்சனை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில வளர்க்கண்டி, என் வாழ்க்கையின் கசப்பை மாற்றி ஆண்டவர், என் வாழ்க்கையின் மாறாவை மாற்றி ஆண்டவர், என்னை ஆசீர்வதித்து ஆண்டவர். ஈசாக்கை போல ஒருவேளை உங்க தகப்பன் சொல்லாம இருக்கலாம், உங்க கணவர் என்கிட்ட வேற ஒரு ஆசீர்வாதம் இல்லை, உங்க தாய் உங்களை சொல்லாம இருக்கலாம். ஆனால் பரம தகப்பன் உங்களை எஜமானனாக மாற்ற விரும்புகிறார். நீங்கள் யாருக்கு இனி அடிமையாவது இல்லை. நீங்கள் அடிமைப்பட்டிருந்தது போதும், நீங்கள் அடிமைப்பட்டிருந்தது போதும். மகளே, இது உனக்கு நேராக வருகிற வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய அருள்வாக்கு. இதை நீ உறுதியை பற்றி பிடித்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் மாதாவை, உங்கள் மாதாவை, உங்கள் மாதாவை அன்றைக்கு அக்ஸாருக்கு அந்த தகப்பன் ஹல்லேலூயா ஒரு வறட்சியான நிலத்தை கொடுத்தான். ஒருவேளை வாழ்க்கை வறண்டு போயிட்டா, தேவன் சொல்லுகிறார், இல்ல மகளே, உன் வறட்சியை மாற்றுமையா. தண்ணீர் இல்லாமல் நான் இருந்த பொழுது உன் நிலைமை எனக்கு தெரியும், உன் கண்ணீர் எனக்கு தெரியும், உன் வேதனை எனக்கு தெரியும், உன் வலி எனக்கு தெரியும், உன் பாடு எனக்கு தெரியும். நீ அழுதது போதும், நீ அழுதது போதும், நீ கண்ணீர் வடித்தது போதும், நீ கவலைப்பட்டது போதும், நீ துக்கமுகமாக இருந்தது போதும், நீ துக்கமுகமாக இருந்தது போதும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறார். இது கர்த்தர் தேற்றுகிறதான நேரம். நீங்கள் தேற்றப்பட வேண்டிய ஒரு இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு திரிய வேண்டிய அவசியம் இல்லை. துக்கத்தை மாற்ற முடியாத இயேசு சிலுவையிலே மரித்தார். இந்த 12ஆம் ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டை மாற்றி இருக்கிறது. ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். உங்கள் மாதாவை மாற்றி விட்டார். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது சொன்ன ஆண்டவர் தான் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமா மாறும், உன் துக்கம் சந்தோஷமா மாறும், உன் சாப ஆசீர்வாதமும் மாறும், உன் வியாதி சுகமாகும். நீ போதும், பட்ட கஷ்டம் போதும், உன் பட்ட வேதனை போதும், பட்ட துன்பம் போதும். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு இந்த ஆண்டு நீ சரியாய் ஆசீர்வதிக்கப்பட போகிற ஆண்டு, நீ சரியாய் ஆசீர்வதிக்கப்பட போகிற ஆண்டு, நீ சரியாய் ஆசீர்வதிக்கப்பட போகிற ஆண்டு. கர்த்தருக்கு கீழ்ப்படி, கர்த்தருக்கு கீழ்ப்படி. யாக்கோபு போல, யாக்கோபு பெற்றோருக்கு, தாய்க்கு, தகப்பனுக்கு கீழ்ப்படிதானே, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிங்க, தேவனுக்கு, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடங்க. ஆண்டவர் ஆசீர்வாதத்திற்குள் செழிப்பான இடத்திலே ஆண்டவர் நிச்சயமாக கொண்டு வந்து போதும் போதும். இங்க பட்ட கஷ்டத்துக்கும் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம். இன்றைக்கு ஆண்டவர் வாழ்க்கை எல்லா கசவுகளுக்கும் ஒரு மாற்றம், எல்லா நோய்களுக்கும், எல்லா விளைவுகளுக்கும். எஸ், அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. கசப்பை மாற்று, செழிப்பை தாரும். இந்த 2012ஆம் ஆண்டு உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக மாறட்டும். நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயரை ஆசீர்வதி. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.